நல்ல குளிராகுது. ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनौ स्तौ श्रीमत् राधा श्रील गोविन्द देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशी वटतट स्थित कर्षन् वेणुस्वनैर् गोपीर्गोपीनाथ श्री अस्तुनः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पुंगं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகள்ல சமுதாய தலைப்புகளை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பக்தர்களுக்கு இந்த கேள்வி மனசுல எழலாம். நாம் இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து சென்று விட்டோம். பெரும்பான்மையான பக்தர்கள், இந்த வகுப்புல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பக்தர்கள் வானப்பிரஸ்த நிலையிலும் முழுமையாக பக்தி தொண்டுதான் மனித வாழ்க்கையின் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணவங்க தான் இந்த வகுப்புல இருக்கிறோம். அப்படி இருந்தும் சமுதாய தலைப்புகளை மாதாஜி எதுக்கு எடுத்து பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில ஒவ்வொரு வகுப்புலயும் சொல்றேன். ஏன்னா இப்போ பக்தர்கள் 16 மாலைகள் ஜபிக்கிறாங்க, பக்திக்கான சில விஷயங்களை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அடிப்படை பல விஷயங்களை விட்டுறாங்க. அதனால என்னுடைய சிக்ஷா குருவும் நீங்கள் அறம் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறம் நான் ஆங்கிலத்துல பல வருடங்களாக பேசிக்கொண்டு வருகிறேன். ஸ்திரீ தர்மம் அதுதான் முக்கிய தலைப்பாக எடுத்து பேசிக்கொண்டு வருகிறேன். இப்போ தற்கால கட்டங்களில் இந்தியில பேச ஆரம்பிச்சேன். அதுல அமோக வரவேற்பு, பக்தர்கள் நடுவுல அமோக வரவேற்பு வந்தது. சில தமிழ் பக்தர்கள் இது ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்க அந்த மொழிகள்ல பேசுறீங்க, தமிழ்ல ஏன் பேசல, தமிழ்லயும் பேசணும்னு சொல்லவாச்சு தமிழ்லயும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, நான் அடிப்படை என்னுடைய வீட்டினுடைய அஸ்திவாரம் சரியில்லைன்னா கட்டடம் சரியா இருக்க போறதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வால்யூம் சரியா கேட்கலையா? கேக்குது மாதாஜி, கேக்குதுங்க மாதாஜி. யாரோ கை உயர்த்தினாங்க, அதனால. அடிப்படை விஷயங்களை நாம கடைபிடிக்காமல் இந்த சமுதாயம் மிகவும் பலமாக இருக்காது. நிறைய பக்தர்கள் பக்தி மார்க்கத்துக்கு வந்த பிறகு அடிப்படை விஷயங்களை தவற விடுவதை பார்க்கிறோம். அவங்க அதுக்கு முன்னாடி தமிழ் பக்தர்களாக இருப்பார்கள். தமிழ் கலாச்சாரத்திலும் தமிழ் பண்பாட்டிலும் ஊறி இருப்பவர்களாக இருக்கக்கூடும். ஆனால்
இஸ்கான் இயக்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கமும் வந்திருக்கு. அதனால நம்முடைய இந்திய மக்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா இதுக்கு இதையும் கடைபிடிக்க வேண்டும். நம்ம ரெண்டு கண்கள், ஒன்று இந்த தேகத்திற்கான கடமை, இன்னொன்று இந்த ஆத்மாவிற்கான கடமை. அப்ப நான் வந்து ஆத்மாவிற்கான கடமையை செய்கிறேன், அதனால இந்த தேகத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை அப்படின்னு சொல்ற நிலை வந்து பரமாம்ச நிலை. நாமெல்லாம் கிரகஸ்தர்கள், குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வந்து நான் வந்து இந்த தேகத்திற்கான கடமையை நான் செய்யலைன்னா பரவாயில்ல அப்படின்னு பேசப்படாது. அப்படி செய்யும் போது சமுதாயத்தில் பிரச்சனைகள் வருகிறது. அது முக்கியமா இஸ்கான் சமுதாயத்துல பல பிரச்சனைகள் வருகிறது. அப்படி பார்க்கறச்ச நமக்கு பக்திக்கு மிக முக்கியமான 4 கட்டுப்பாடுகள் அது இப்ப ஆட்டம் காணுகிறது. ஏன்னா இங்க எப்படி பெண்ணை கையாள வேண்டும்னு சமுதாயத்துக்கே தெரியல. பெண் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா மொத்த மக்கள் தொகையில் 50% பெண்கள். அப்ப நம்ம இஸ்கான் சமுதாயத்திலும் பல நேரங்கள்ல பெண்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் அப்படின்றதும் தெரியாமல் இருக்கிறார்கள். அப்ப அத பேசணும், அதை சொல்லி தரணும். இதை சொல்லி தந்ததுக்கு அப்புறம் பல பக்தர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்கிறேன் நான். அது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, மிகவும் சந்தோஷமாவும் இருக்கு. அப்ப இது நாள் வரையில் இது இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்ப தெரியப்படுத்துறது, பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களின் கடமை. ஏன்னா எந்த ஒரு லெக்சர்லயும் இந்த முக்கியமான கருத்துக்களை பேசுவதே இல்லை. நான் நிறைய பாக்குறேன். இப்ப ஸ்திரீ தர்மம் யாரும் பேசுறதே கிடையாது. எங்கேயாவது நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்போது நான் பேச ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாச்சுன்னு இளம் பெண்கள் சொல்றாங்க. அதனால சுதா மாதாஜி எதா கேள்வியா என்ன? கை உயர்த்தி இருக்கீங்க. மாதாஜி கொஞ்சம் லோவா கேக்குது, உள்ள வெளியில போய் போய் வருது மாதாஜி. ஆமாங்க மாதாஜி, சவுண்ட் குறைவா இருக்குது. சரி மாதாஜி, ஆரம்பத்திலே கேட்டேன் நானு. அப்ப நல்லா கேட்டது, இப்பதான் மாதாஜி இப்படி இருக்கு. சரிங்க மாதாஜி, நான் வச்சுட்டேன். இது வச்சா நல்லா கேக்குது போல்றது, அதனால நான் இதை வச்சுட்டேன். அப்ப இத பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதை தெரிஞ்சா பக்தர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இலகுவாக இருக்கும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நாம் யாருமே பக்தி தொண்டுல நான் பஜனானந்தி அப்படின்னு சொல்ல முடியாது. பஜனானந்தி என்றால் நான் தனியா பஜனை பண்ணி நான் கடவுளிடம் சென்று சேர்கிறேன் அப்படின்ற ஒரு கொள்கை. கோஷ்டி ஆனந்தி அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தோட சேர்ந்து நாம் பகவானிடம் செல்வதற்கு முயற்சி செய்வது. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பௌதிகவாதிகள் கூட கூட்டு பிரார்த்தனைகள் செய்வார்கள். நம்முடைய இயக்கமே வந்து பஜனானந்தி இயக்கமே கிடையாது. அப்படின்னா பிரபுபாதர் வந்து தனிப்பட்ட இந்த இயக்கங்களை, இந்த மிகப்பெரிய கோயில்களையும் மிகப்பெரிய நிறுவனங்களையும் அவர் ஏற்படுத்தியிருக்க மாட்டார். எல்லாரும் தனியா பக்தி பண்ணிட்டு அவங்கவுங்க போய் சேருங்கன்னு சொல்லியிருப்பார். நாம கூட்டாக வாழும்போது நிறைய சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களுக்கான சட்டம் வேற, ஆண்களுக்கான சட்டம் வேறன்னு பார்த்துருக்குறோம். நடுவுல வந்து அவர்கள் பிரித்து வைத்திருப்பார்கள். நிறைய பேருக்கு வந்து இது புரியாது. புதுசாக வருகின்ற மக்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் தனியா பிரிச்சு வச்சுக்கிறது தெரியாது. ஏன்னா இப்ப மேலை நாட்டு கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தினால் எல்லாரும் கணவன் மனைவி கை கோர்த்து கொண்டு போறாங்க. ஆனால் நம்ம இஸ்கான் இயக்கத்துல பெண்களும் ஆண்களும் ஒன்றாக இருக்கிறது இல்லை. கோயில்ல தனித்தனியா தான் போகணும்.
நிறைய பேருக்கு இவ்வளவு வருடமாக நாங்கள் மாயாப்பூர்ல இருக்கிறோம், நானும் என் கணவனும் கணவன் மனைவினே தெரியாது. ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் தனியாக தான், பெண்கள் தனி ஆண்கள் தனி. அது மிகவும் நல்ல விஷயம். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும், நம்ம இஸ்கான் இயக்கத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் மக்கள் ஏகப்பட்ட தவறுகளை செய்கிறார்கள். அதனால ஒரு விழிப்புணர்வை நாம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த சின்ன முயற்சி. இதுல பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது வானப்பிரஸ்த நிலையை அடைந்து விட்ட பக்தர்கள், உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சமுதாயத்திலும் இந்த விஷயங்களை பரப்ப வேண்டும். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கப்படாது. நீங்கள் ஒரு ஆசானாக மாற வேண்டும். இளம் பெண்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இது உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். 50 வயசுக்கு மேல கூட இதை கடைபிடிச்சுதான் ஆகணும். இந்த தலைப்பு பெண் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு தலைப்பை நான் ஒரு இளம் பெண்ணுக்கு கொடுத்தப்ப அவங்க ரொம்ப அழகா படம் போட்டாங்க. இதுல இந்த படம் பிரபுபாதர் நம்ம மனசுல எல்லாம் எழுதி எழுதி வச்சிருக்கார், திரும்ப திரும்ப சொல்றார். ஒரு பெண் என்பவள் திருமணத்திற்கு முன்பு தந்தையால் பாதுகாக்கப்பட வேண்டும், திருமணத்திற்கு பிறகு கணவனால் பாதுகாக்கப்பட வேண்டும், அதன் பிறகு முதுமை அடையும் போது மகனால பாதுகாக்கப்பட வேண்டும். இது சாஸ்திரம் சொல்லுது. அதை பிரபுபாதர் நமக்கு சொல்லித்தரார். அப்படி என்றால் பெண் என்றவளுக்கு, நிறைய பேருக்கு இந்த பெண்ணை பற்றி பேசும்போது நிறைய பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு கேள்வி, பெண்ணும் ஆணும் சமம். பெண்ணும் ஆணும் சமம் இல்லை. பெண் வேறு ஆண் வேறு. ஆண் தனிப்பட்டு நிற்க முடியும், ஆண் சுதந்திரமாக திரிய முடியும், ஆனால் பெண்ணால் சுதந்திரமாக திரிய முடியாது. ஏன்? பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண் என்பவள் தாய் போல போற்றப்பட வேண்டும். பெண் என்பவள் ஒரு பொக்கிஷம். பெண் என்பவள் ஒரு மலர் போன்றவள். அந்த மலரை பூஜைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். அந்த மலரை ரோட்டில் போட முடியாது, தெருவில் வீச முடியாது. ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கீங்க, ஒரு வைரம் வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு பெட்டியில வச்சு பூட்டத்தான் வேணும். அது வீதியில விசிறி விசிறி அடிக்க முடியாது. இந்த காரணங்களுக்காக இது எல்லாரும் நான் சூட்சுமமா சொல்றேன். பகிரங்கமா சொல்லணும்னா, பெண்ணுக்கு வெளியே பெண் எவ்வளவு வருகிறாளோ அவ்வளவு ஆபத்து அவளுக்கு இருக்கிறது. அதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பெண் வெளியே நிற்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்வினையாக அவளுக்கு ஆபத்துகள் இருக்கிறது. பல விஷயங்களை சமாளிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு தான் அந்த பண்டைய நம்முடைய வேத பண்பாட்டுல பொருளீட்டும் வேலை பெண்ணுக்கு கிடையாது. ஏன்னா பெண்ணுடைய இயல்பும் அது கிடையாது. பெண் மென்மையானவள். அதனால அவள் வீட்டில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களுக்கு அது இது புரிய கூட புரியாது. பெண்கள் வெளியே வந்துட்டாங்க. பெண்கள் வெளியே வந்து பொருளீட்டும் கணவனின் உத்தியோகத்தை பெண்கள் எடுத்து விட்டார்கள். நானும் சரிசமமாக சம்பாதிச்சு இந்த வீட்டினுடைய பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துகிறேன்ற நிலைக்கு எல்லாருமே வந்தாச்சு. இப்போ ஒரு இளம் பெண் எனக்கு சொல்றா, நான் படிச்சிருக்கேன், ஆனால் நம்முடைய கொள்கையின்படி, இஸ்கான் கொள்கையின்படி பெண்கள் வெளியே போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அதனால நான் வேலைக்கு போகல, என்னுடைய கேரியரை நான் வளர்க்கல. அவள் தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறா. தாய் வீட்டில் எல்லாரும் ஐஐடி படிச்சிருக்காங்க, என்னென்னவோ படிச்சிருக்கிறாங்க, அந்த பலவிதமான பட்டப்படிப்புகள். அவர்கள்லாம் இவளை கீழ் நோக்கி பார்க்குறாங்களாம். சொல்றாவ. நான் சொன்ன, பெண்ணே, உன்னை நீ கீழ் நோக்கி பார்க்குறாங்கன்னு நீ நினைக்கப்படாது. ஏன்னா பக்தி வாழ்க்கையிலே எல்லாரும் திலக் போட்டுக்கிறீங்க, கண்டி மாலை போட்டுக்கிறீங்க, தலையை சுத்திக்கிறீங்க. அப்படி போகும்போது பொதுமக்கள்லாம் நம்மளை கீழ் நோக்கி தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம அதை பார்த்து கலங்கக்கூடாது. முதல்ல இந்த தைரியம் வேணும். நான் செய்யறது எனக்கு நன்மையை தரும். நான் ஒழுங்காக என் உடலை நான் மூடுகிறேன் என்றால் அது எனக்கு நன்மை தரும். ஏன்னா இந்த உடல் என்பது 4 பேர் பார்க்கறதுக்கான விஷயம் கிடையாது.
நான் இதை ஒழுங்கா மூடிட்டேன், நான் என்னை பாதுகாப்பாக, நீ எதுக்கு வேலைக்கு போல, நான் கேட்டேன் அந்த பெண்ணை, எதுக்கு வேலைக்கு போல? ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும், பொருளீட்டும் கடமை கணவனது, மனைவி இது கிடையாது. மனைவியின் கடமை வேற. மனைவியினுடைய கடமை வீட்டில இருந்து வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் உணவு சமைப்பது, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, குழந்தையை பராமரிப்பது. குழந்தைகளுக்கு அவர்கள் செட்டில் ஆகிற வரைக்கும் 24 மணி நேரமும் கவனத்தை தாய் கொடுக்க வேண்டும். இந்த காரணங்களுக்காக நான் வேலைக்கு போல சொல்றா. அதை மீறி இப்ப மனைவியும் வேலைக்கு போயிட்டு வந்தா எப்ப ஜெபம் பண்றது? யார் சமைக்கிறது? ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சமையல் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டா ஆரோக்கியம் போயிடும். இத்தனை நிறைய காரணங்கள் இருக்கு. அத்தனை காரணங்களை புரிந்து நீ படித்த பெண்ணாக இருந்தாலும் வேலைக்கு போல அது உணரும் போது மற்றவர்கள் அதை இப்படி பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்க, ஏன் உனக்கு டிப்ரெஷன் வருது? வரக்கூடாது. நீ செய்யும் நீ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திய என்னால் அதுல உனக்கு உறுதி இருக்கணும். எல்லா பெண்களுக்கும் சொல்றேன் நான். நிறைய பெண்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வேற, ஐயோ இவ்வளவு படிச்சுட்டு நான் சும்மா இருக்கிறதா? பணம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. பணத்தை மீறி உன் பண்பாடுகளை நீ உன்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க கேட்கலாம், எல்லாருமா அப்படி பாதுகாப்பு இல்லாம போறாங்க? சமுதாயம் முழுக்கவே பாதுகாப்பின்மையில இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த சமுதாயத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. அதற்கான ஒரு ஸ்டெப் தான் இது. இதுல பாதுகாப்பின்மைன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவள் தன்னுடைய கடமைகளை ஒழுங்கா செய்ய முடியாது. வேலைக்கு போலாம், ஆனா அவளுடைய கடமைகளை அவள் ஒழுங்கா செய்ய முடியல. இதனால குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், வீட்டினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. நிறைய காரணங்கள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகள்ல விரிசல் வருது, சண்டை சச்சரவுகள் வருது. பொருளாதாரம் தான் முக்கியம். ஏன்னா இப்ப நவீன சமுதாயம் அப்படிதான் இருக்கு. பணம் தான் முக்கியம், மற்றதெல்லாம் அடுத்தது. அதனால குடும்பங்கள் சிதறுகின்றது. எனக்கு பணம் தான் முக்கியம்னு எப்போ மக்கள் முடிவு பண்ணாங்களோ அப்ப குடும்பங்கள்ல உறவுகள்ல விரிசல்கள் வருது. ஏன்னா அங்க கடமைகள் சரியவர செய்யப்பட முடியாது. இது ஒரு காரணம். இந்த காரணத்தை வேற விஷயங்கள்ல நம்ம பேசலாம். இப்ப இன்னைக்கு தலைப்பு பாதுகாப்பு என்பது, பெண்களுக்கு எந்த வயதிலும் பாதுகாப்பு தேவை. அப்ப நாங்கள் அடிமையா அப்படின்னு சில பெண்கள் கேட்கறாங்க. அடிமைகள் கிடையாது. ஏன்னா பெண்ணை தான் பெண்கள் தான் கற்பழிப்புக்கு ஆளாகிறார்கள், ஆண்கள் கிடையாது. ஆண் எங்க வேணா அவங்க இப்ப மலமூத்திரம் வருதுன்னா எங்க வேணா அவங்க அதை செய்யலாம். ஆனா பெண் அப்படி செய்ய முடியாது. பல விஷயங்கள்ல பெண்களுக்கு, நான் ஆண்களை போல நான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறேன்னு சொல்லிக்கலாம். நான் பைக் ஓட்டுறேன், நான் லாரி ஓட்டுறேன், நான் எது ஓட்டுறேன், எது ஒன்னா ஓட்டு, வேண்டான்னு சொல்லலை. அவர்களை போல நாங்களும் இருக்கிறோம். ஏன் ஆண் குழந்தை மட்டும் விளையாட அனுமதிக்கிறாங்க, பெண் குழந்தையை அனுமதிக்கவில்லை? ஒரு பெண் பேசுறா பெண் உரிமை பத்தி பேசுறா, ஆனா அவளுக்கு அடிப்படையில விஷயங்கள் புரியலன்னு நினைக்கிறேன். இது பெண் மீது திணிக்கப்பட்ட ஃபோர்ஸ் கிடையாது. பெண்ணை அடக்கி ஆளணுன்றதுக்காக இல்லை, பாதுகாக்கணுன்ற எண்ணம் வேறு விதமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாக்கணும், பெண்ணை பாதுகாக்கணும்னு தான் பெண்களுக்கு சட்டத்திட்டம் வச்சாங்க. ஆனா சமுதாயம் அதை பார்க்கறது, ஐயோ பெண்ணுக்கு சம உரிமை கொடுமைகள் நடக்கின்றது, பெண்ணுக்கு கொடுமை நடக்கப்படுகிறது, பெண்ணுக்கு இப்போ கல்வி கொடுக்கலன்னா அவ எப்படி முன்னேறது, இப்படியான எண்ணங்கள் வருது. கல்வி கொடுக்க வேண்டும், ஆனால் பாதுகாப்பு இல்லையே இந்த சமுதாயத்துல. ஒரு பெண் இப்ப கல்கத்தால ஒரு பெண், நல்ல படிச்ச அழகான பெண், அவள் நேர்மையாக இருந்திருக்கிறாள். அவளை கற்பழித்து கொலை, உலகமே அந்த நாடே கல்கத்தாவே திரண்டு நின்னுது அவளுக்கு நீதி வேண்டும் என்று. நீதி வரவில்லை. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல தினமும் ஒரு கேஸ், 2 கேஸ். பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க ஒரு குழந்தையை. அந்த குழந்தை, நான் கேட்கிறேன், நீங்கள் கிராமத்தில், அந்த பெண் மறந்து போயிடுச்சு அந்த பேரெல்லாம்,
அந்த அந்த குழந்தை வந்து 11வது வகுப்பு 12ஆம் வகுப்பு ஹாஸ்டல்ல அனுப்புறாங்க பெண்ணை. ஒரு ஆண்மகனை அனுப்பலாம். ஆனா ஒரு பெண் குழந்தையை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் யோசிக்க வேண்டும். இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த குழந்தை என்ன பண்ணும்? 11வது 12வது வகுப்புல போய் ஹாஸ்டல்ல போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு திடீர்னு அவங்க இறந்து சடலமா தான் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? ஸ்கூலையே எரிச்சாங்க. ஆனாலும் காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, நீதியும் கிடைக்கல. இந்த மாதிரி 1000 கேஸ் நான் வந்து உங்களுக்கு உதாரணமா சொல்ல முடியும். 1000 கேஸ். ஆனாலும் பெண்களுக்கு பயம் கிடையாது, சமுதாயத்துக்கும் பயம் கிடையாது. என்ன கேட்குறாங்க? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, போலீஸ் சரியில்லை. போலீஸ் ஒரு ஆப் விட்டுருக்கான். நீங்கள் ஃபோன் எடுத்துக்கணும். அந்த ஃபோனில் எப்படி சும்மா தட்டினீங்கன்னா கூட அந்த போலீஸ் மெசேஜ் போயிடும். போலீஸ் வந்து உன்னை காப்பாற்றும். நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை எத்தனை பெண்களை எத்தனை போலீஸ் காப்பாற்றும்? போலீஸே நல்லவனா கெட்டவனா? நிறைய கேள்விகள் எழுது. இப்போ அவங்க இப்போ இந்த மாதிரி கட்டங்களில் பெண் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். இதை பற்றி நம்ம நிறைய கேட்குறோம். அப்படி கேட்கும்போது முதல் கேள்வி சமுதாயம் சொல்றது வந்து பாதுகாப்பில்லை, அரசியல் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, போலீஸ் அதிகாரிகள் சரியில்லை அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் சரியா இருக்கணும். கண்டிப்பா ஒரு நல்ல ராஜரிஷி நாட்டை ஆண்டால் அங்கு பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். இதை பத்தி காந்தி பேசினப்ப சொல்றார், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பெண் தலையிலேருந்து கால் வரைக்கும் முழு தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு தனியாக அவள் பயணித்து வரும்போது அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் அவள் ஒழுங்கா வந்து சேர்ந்துட்டான்னா அந்த நாடு நல்ல நாடுன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த காலகட்டத்திலையும் பௌதிக உலகத்துல பேசப்படாது. ஏன்னா வேத இலக்கியங்கள்ல கூட நம்ம பார்க்குறோம் பெண்ணுக்கு ஆபத்துகள் வந்திருக்கு. தமயந்தி தன்னுடைய சூழ்நிலையின் காரணத்தினால காட்டுல கணவனோட தனியாக விடப்படுகிறாள். அப்ப ஒரு வேடுவன் அவளை வந்து இப்ப அபகரிக்க பாக்குறான். ஒரு வேடுவன் அவன் வந்து கற்புக்கரசி இப்படி பார்வை பார்க்கறா, எரிஞ்சிடறான் வேடுவன். அந்த மாதிரி பண்டை காலத்துல கூட தவறான மனிதர்கள் எல்லா காலகட்டத்திலையும் இருந்தாங்க. சீத்தைக்கு பாதுகாப்பு இல்லை. ராமர் கடவுளே வந்து கணவனாக இருந்தும் சீதையை அபகரிக்கப்பட்டாள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். திரௌபதிக்கு 5 கணவன்கள். அப்ப கூட ஜெயத்ரதன் அவளை பலவந்தப்படுத்தி தூக்கின்னு போறான். தடுத்து நிறுத்துறாங்க. போராட்டம். பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து எல்லா காலகட்டத்திலையும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால பெண் என்பவள் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு பெண் அவள் முடிவு எடுக்கணும். நான் வந்து அசாதாரணமான இந்த ஆபத்தான நேரங்கள்ல வெளியே போக மாட்டேன், இருட்டின பிறகு வெளியே போக மாட்டேன், துணை இல்லாமல் வெளியே போக மாட்டேன், எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. அதனால இந்த நிறைய பெண்கள் இப்பெல்லாம் வந்து இரவு வேலைகள்ல இருக்கிறாங்க, நைட் டியூட்டிஸ். இது அந்த கம்ப்யூட்டர்ல தான் அந்த மாதிரிலாம். அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், தேவையில்லாத ஆண்களுடன் நான் பேச மாட்டேன், என்னுடைய கணவன், என்னுடைய சகோதரர், என்னுடைய வீட்டு நண்பர்கள், வீட்டு உறவினர்கள், இவர்களை தவிர அந்நிய ஆண்களுடன் நான் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன். இதெல்லாம் ஒரு பெண் எடுக்கும்போது, ஒரு பெண் தன்னை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தாள் என்றால் சமுதாயம் எப்படி இருந்தாலும் அவ மட்டும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தன்னை பார்த்துக்கலாம். இப்ப இந்த கொள்கைகளை நம்ம பரப்புறது மூலம் கவனமுள்ள பெற்றோர்கள், கவனமுள்ள சமுதாயம் பெண்ணுக்கு எப்போதும் பாதுகாப்பு தரணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் இல்லையா? முன்ன காலத்துல எல்லாம் வந்து ஒரு பெண் ஒரு ஆணோட போனா அது வந்து சகோதரனா இருந்தா கூட தப்பா பேசக்கூடிய காலமா இருந்தது. இப்பெல்லாம் வந்து அது கள்ளக்காதலான இருந்தாலும் அவங்கள கேள்வி கேட்கற உரிமை சமுதாயத்துக்கு இல்லாம போயிடுச்சு. இப்போ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஆங்கில வாக்கியத்துல வாய் அடக்குறாங்க. இப்ப நம்ம சொந்தக்காரங்களை கூட, நம்ம சொந்த பெண்கள், என்னுடைய உறவு பெண்கள்ல கூட நான் வந்து கேட்க முடியாது, ஏமா இப்படி பண்ற அப்படின்ட்டு, ஏன் இப்படி துணி போடுற கேட்க முடியாது, துப்பட்டா இல்லாம ஏன் வெளியே போற கேட்க முடியாது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்தெரு எல்லாருமே கேட்க முடியும்.
நீ கல்லூரிக்கு வந்திருக்கிறாய், எப்படி ஒரு ஆடவனோடு வெளியே சுற்றுகிறாய்? கேட்கலாம், கேட்டார்கள். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை சமுதாயம். சமுதாயம் இப்போ யாரையும் கேட்க முடியாது, கேட்கக்கூடாதுன்ற மாதிரி தனியா போகுது. எல்லாமே மேற்கத்திய கலாச்சாரம். அப்படி இருக்கச்ச அந்த பெண்ணும் பெண் சம்பந்தப்பட்டவர்களும் தான் இந்த உறுதியை எடுக்கணும். நான் பாதுகாப்பா இருக்கணும்னா சில விஷயங்களை, சில கொள்கைகளை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்தால் ஒழிய வேற வழியே கிடையாது இதுக்கு. ஏன்னா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யற பொண்ணுங்கெல்லாம் பாருங்க, பெரும்பாலும் வெளியே தனியா ஆண் நண்பர்களோட வெளியே வந்திருக்காங்க. அந்த ஆண் நண்பரை தூக்கி போட்டு நசுக்கி போட்டுட்டு அவனுங்க அந்த பெண்ணை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் நம்ம எல்லா கேஸையும் பார்க்குறோம். இல்லை அவள் வேலைக்கு செல்கையில் அவள் தனியாக போனா. ஆந்திராவில் ஒரு கேஸு, அவள் பல் டாக்டர். அம்மா அப்பா வண்டி கொடுத்துருக்குறாங்க. அவள் 8 மணிக்கு கிளினிக்கை முடிச்சுட்டு வந்திருக்கா. அவள் தினமும் போகிறத பார்த்துருக்குறானுங்க ரவுடி பசங்க. அழகான பெண். பிடிச்சி அவளை எல்லாம் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு கொளுத்திட்டு போயிட்டானுங்க. அவ்வளோதான். இனி போன உயிர் போன கற்பு வராது. அப்ப கேட்கலாம், அப்ப படிக்கிறது தப்பா, வேலைக்கு போறது தப்பா, என்ன பண்ணலாம்? நீங்க தான் பார்த்துக்கணும். உனக்கு பாதுகாப்பு முக்கியம் என்றால் சில விஷயங்களை விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். நான் இங்க இருக்கிறேன். நம்ம இஸ்கான் இயக்கத்துல கூட பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி இளம் பெண்கள்லாம் நான் விருந்தாவன் போறேன், மாயாப்பூர் போறேன்னு யாரை கூட போறாங்க. விருந்தாவன் மாயாப்பூர் நீ போகணும், கண்டிப்பா போகணும். பக்தர்கள்னா கண்டிப்பா போகணும். ஆனா யாருடன் போனோம்? ஒண்ணு உன்னுடைய கணவனோட போனோம், இல்ல உன்னுடைய பெற்றோரோட போனோம், உனக்கு தெரிந்த முக்கியமான உறவுகளோட போலாம். யார் கூட வேணா வர? பக்தர்கள் கூட தானே வரணும். எப்படி தெரியும் அந்த பக்தர் உன்னை பாதுகாப்பார் என்று? அந்த பக்தர் பயன்படுத்தி கொண்டார் என்றால் பயன்படுத்தி கொண்டால் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இப்ப இங்க இஸ்கான் இயக்கத்துல இந்த ஃப்ரீ மிக்சிங் நிறைய இருக்கு. அவங்க பிரபுபாதர் சொன்னார், ஆண்களையும் பெண்களையும் ஆர்த்தி அப்ப தனியா வைக்கணும்னு தனியா வச்சிடுறாங்க. ஆனா மற்ற நேரங்கள்ல நிறையவே ஃப்ரீ மிக்சிங் இருக்கு. ஆண்களும் பெண்களும் நிறைய இடத்துல ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறார்கள். அது மிகவும் ஆபத்தான விஷயம். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் கட்டுப்பாடு இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால பெண் என்பவள் தான் முடிவு பண்ணணும், எனக்கு பாதுகாப்பு முக்கியம், அதனால நான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருப்பேன்னு ஒரு பொண்ணு முடிவு எடுத்துட்டா அது அவ ஜாக்கிரதையா இருக்க முடியும். ஒண்ணு அவளை அவ தீவிர பக்தி மார்க்கத்துல இருக்கணும், தீவிர பக்தி மார்க்கத்துல இருக்கணும். பக்தி மார்க்கத்தில் சொல்லப்படுற விஷயங்களை அவள் கடைபிடிக்க வேண்டும். அதுவே ஒரு பெரிய பாதுகாப்பு. பகவான் நரசிம்மனுடைய பாதுகாப்பு அவ தேடணும். ஒரு நல்ல பொண்ணா தான் இதெல்லாம் தேடுவா. இரண்டாவது, அவள் இந்த கொள்கைகள்ல உறுதியா இருக்கணும். எப்படி கிருஷ்ண பக்தர்களுக்கு கிருஷ்ணன் ஒருவர் மட்டுமே கடவுள், அது உண்மையும் தான். அதனாலதான் பிரபுபாதர் கற்புடைய பக்தர்கள்னு எழுதுறார். எப்படி ஒரு கற்புடைய பெண் ஒரு கணவனை தவிர வேறு ஒருவனை மனசுலயோ எண்ணங்கள்லயோ சிந்திக்காமல் அவனோட மட்டுமே வாழறாளோ அது அவளுக்கு சக்தியை தருது. கற்பு அவளுக்கு சக்தியை தருது. அது போல பக்தியிலும் கற்பு இருக்கிறது. கிருஷ்ணரை தவிர வேறு தேவி தெய்வங்களை நாம வணங்குறதே கிடையாது. மரியாதை கொடுப்போம், ஆனால் கடவுள் நமக்கு கிருஷ்ணர் மட்டும்தான். அது போல ஒரு பெண் தன் கணவனை தவிர வேறு ஆடவர்களுடன் அளவுக்கு அதிகமாக பேசவோ உறவு கொள்ளவோ கூடவே கூடாதுன்ற உறுதியை அவள் எடுத்துக்கணும். அவள் எடுக்கும்போது அவளுக்கு பாதுகாப்பு உறுதியாகிறது. ஏன்னா இந்த சமுதாயத்தை நம்ம திருத்த முடியுமா என்ன? நான் போயிட்டு இப்ப இந்த லெக்சரை அதனா சமுதாயவாதிகளுக்கு கொடுத்தேன்னா என்னம்மா பேசுற, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு. ஏன்னா இப்ப சமுதாயத்துக்கு பணம் தான் முக்கியம், பாதுகாப்பு முக்கியம் கிடையாது. பெண் பாதுகாப்பு சமுதாயத்துக்கு முக்கியம் கிடையாது. பெண் போலீஸ் அதிகாரி, பெண் மிலிட்ரி ஆபீசர், பெண் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போறா. பெண்ணை எல்லா இடத்துலயும் அவங்க பக்கத்துல வச்சுக்கணும். அவர்களுடைய புலன் இன்பத்திற்காக சில தலைவர்கள் செஞ்ச சதி இது. ஏன்னா பொருளீட்டுவது என்பது ஆண் தான், புருஷ லட்சணம். உத்தியோகம் புருஷ லட்சணம், உத்தியோகம் ஸ்திரீ லட்சணம்னு எங்கேயும் இல்லை.
ஏன்னா ஸ்திரீக்கு பொருளீட்டும் வேலை கிடையாது, கிடையாது. அப்படியும் சில பெண்களுக்கு பொருளீட்டும் சுமை இருக்கிறது, அதை நம்ம நிராகரிக்க முடியாது. அந்த பெண்கள் என்ன பண்ணணும்? அப்ப அந்த பெண்கள், எனக்கு பாதுகாப்பு முக்கியம், பணத்தை விட பாதுகாப்பு முக்கியம், என்னுடைய கற்பு எனக்கு முக்கியம் அப்படின்னு பெண்கள் தான் முடிவு எடுக்கணும். அதை பெண்களுக்கு நம்ம போதிக்கணும். அம்மா, உனக்கு இருக்கிற முக்கியமான சொத்து கற்பு தான், அதை நீ பத்திரமா வச்சுக்கோ, அதுதான் உனக்கு பெருமையை சேர்க்கும், அதுதான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சுலபமா சுலபமா பெண்கள் விஷயங்கள் இதை பற்றி யாருமே பேசுறதே கிடையாது. எந்த பெண் குழந்தைக்கும் இது சொல்லியே தரமாட்டேன்றாங்க. ஒரு பெண்ணு, இளம் பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாக்குறோம், எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளைய பார்க்கலையே அப்படின்னு கேக்குறா. அப்ப என்ன, இப்ப கல்யாணம் பண்ணின்னு இருக்கிற மாப்பிள்ளைய விட்டுட்டு அங்க வேற கல்யாணம் பண்ணிக்குவேன் என்ன? இந்த சமுதாயம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பதே இல்லை. அந்த அளவுக்கு பெண்களுக்கு இதை பத்தியே தெரியல, இதனுடைய மகத்துவமே தெரியல. அந்த மாதிரி சுலபமா ஆக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. நாம அப்படி ஆக்கக்கூடாது. நாம தீவிரமாக இருக்க வேண்டும், இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும். நம் பெண் குழந்தைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். அம்மா, வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை சுலபமா அதை போட்டு உடைச்சிடக்கூடாது. பெண்ணுடைய வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திரம் போல, இது பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். கீழே போட்டா உடஞ்சிரும். எனக்கு ஏன் உரிமை கொடுக்கல, எனக்கு ஏன், உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. பெண்கள் சொல்றாங்கல்ல. நான் இந்த சமுதாயத்தை இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்காக சில விஷயங்களை நான் படிக்கிறேன். அப்ப பெண் பாதி ஆடை பாதி அப்படின்னு ஒரு குறும்படம், கண்டிப்பா பேசியே ஆகணும். பெண் பாதி ஆடை பாதி. இந்த படம் ஒரு எடுத்தவன் எவ்வளவு ஒரு சமுதாயத்துக்கு கேடு விளைவிப்பவனாய் போல தெரியுது எனக்கு. அதுல ஒரு வில்லன், அவன் அவன் பெயர் பாருங்க, கந்தன். பாருங்க, கெட்டவன்லாம் இந்துக்கள், நல்லது பண்றவன் அதுல ஹீரோவாட்டம் வர்றவன் கிறிஸ்டியன் முஸ்லிம். அப்போ ஒரு கந்தன் அப்படின்றவன் ரேபிஸ்ட். எந்த பெண்ணோன்னா கெடுத்து சாவடிச்சிடுவான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே பண்ணல, அவன் நல்லா வச்சுங்கிறாங்க. இப்போ யூடியூப் வீடியோ எடுக்கிறவன் ஒருத்தன் அவனுடைய அலுவலகத்தில் வேலை செய்யும் ஒரு பெண், அவள் வயதில் மூத்தவள், இவன் இளமையானவன், வயதில் மூத்தவள். அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போதான் ஆண் பெண் நண்பர்கள் உண்டு இல்லை. இப்போ அவன் சொல்றான், நான் ஒரு ரேபிஸ்ட் கந்தன் வெளியே வந்திருக்கான் ஜெயிலேருந்து, அவனை வச்சு ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கலான்னு பாக்குறேன். அப்ப இவ சொல்றா, அவளுக்கு இந்த பெண் கூட அலுவலகத்துல வேலை செய்யற அந்த பெண், எனக்கு ஒரு பெண் இருக்கிறா, வயசு பொண்ணு. அவ ஒரு எவனோ கண் தெரியா எவனோ ஒருத்தனால கற்பழிக்கப்பட்டு அவ அந்த மென்டல் ப்ரெஷர்ல அந்த மனநோயிலேருந்து வெளியே வரல, பயப்படுறா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. அதனால எனக்கு இந்த மாதிரி ரேபிஸ்ட் எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு இவன் சொல்லுவான். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி அவனை போய் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து அவனை பேட்டி எடுக்க போறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ ஊசியை கூட எடுத்துன்னு போயிடுறாங்க. அவனை பேசி அந்த விஷ ஊசி எடுத்து அவனை குத்தி அவனை சாவடிச்சுட்டு, அப்படி இங்கதான் எதையும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அதுவும் ஒரு வில்லன் செத்து போயிட்டான்னா, ஒரு ரேபிஸ்ட் செத்து போயிட்டான்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம போய் அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு அவங்க போறாங்க. இப்போ அந்த இது எடுக்கிறாங்க, இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவன் பேசுறான், அந்த ரேபிஸ்ட் சொல்றான் சில விஷயங்கள்லாம். பெண்கள் 10 மணிக்கு என்ன பண்றீங்க, எதுக்கு வெளியே போறீங்க? அவ கேட்கறா, உன் பொண்ணு, நீ, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, மனைவி இருக்கு. உன் பொண்ணும் மனைவியும் இந்த மாதிரி சீரழிக்கப்பட்டா நீ சும்மா இருப்பியா? ஆனா என் பொண்ணும் என் மனைவியும் 10 மணிக்கு வெளியே போக மாட்டாங்க, நான் அடக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இவ கேட்கறா, நீ ஏன் பாக்குறவங்கள எல்லாரையுமே தப்பாவே பாக்குற, நீ ஒழுங்கா இருக்க கூடாதா அப்படின் போது இவன் சொல்றான், திருப்பி சொல்றான், நான் ஒழுங்கா இருப்பேன், நீங்க எல்லாம் ஏன் அறங்குறையமா துணி மாட்டின்னு போறீங்க? ஏன் பெண்கள் அறகுறையாக எதுக்கு உடலை காட்டுறீங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப உடலை காட்டும் போது கண்டிப்பாக ஒரு ஆண் மகனுடைய மனம் வேறு விதமா தானே போகும். இந்த கேள்விக்கு பதிலே இல்லை பெண்களிடம். நாங்க உடலை காட்டுவோம், ஆனா நீங்கள்
உங்களை அடக்கி வைக்க வேண்டும்னு சொல்ல முடியுமா? முடியாது, சொல்லக்கூடாது. அப்ப உடனே அவ சொல்றா, உங்களுடைய இந்துக்களுடைய கோயில்ல இருக்கிற சிலைகள் எல்லாம் நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாண இந்து கடவுள்களுடைய சிலையெல்லாம் அவ வந்து போட்டோல காட்டுறா. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு என்ன கேட்டோமோ, இப்ப அது சிற்பம். அந்த காலத்துல எல்லாம் வந்து சிற்பக்கலையில வந்து ஒரு பெண்ணை எப்படி வடிவைக்கணும் அப்படின்ட்டு வடிவச்சாங்க. அது வந்து போனோகிராஃபியா இப்ப வந்து நிறைய பேர் வந்து நிர்வாணமான பெண்களை பார்க்கறதுக்குன்னு இணையதளங்கள்ல நிர்வாணமான பெண்களை பார்க்கறாங்க, நிர்வாணமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. இப்ப அந்த காலகட்டங்கள்ல இந்த செக்ஸ் எஜுகேஷனை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஒரு கலைக்காக வடிவமைக்கப்பட்டது. அதுல ஆபாசம் கிடையாது. இந்த கலைக்காகவும் பெரும்பான்மையான ஆண் பெண்கள் புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல், ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் பகிரங்கமா பேசுறது கிடையாது. அதனால அவர்கள் கோயிலுக்கு வரும்போது அது வெளிப்பிரகாரத்துல தான் இருக்கும், உள் பிரகாரத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்பிரகாரத்துல இப்படிப்பட்ட சிற்பங்கள் இருக்கும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்கும், அவ்வளவுதான். அதற்காக பண்ணப்பட்டது தான் அது. மற்றபடி கோயில்ல இருக்கிற சிலைகள்லாம் வந்து அம்மன்லாம் வந்து நிர்வாணமா நிக்கிறது கிடையாது. நாம் வணங்குகின்ற தெய்வங்கள்லாம் சரியான முறையில் ஆடைதான் அணிவிக்கப்படுறாங்க. ஆனால் வெளி பிரகாரத்தில் சில கோயில்கள்ல, எல்லா கோயில்களிலும் இல்ல, சில கோயில்கள்ல அவர்கள் வந்து இந்த இந்த கல்வியை இந்த கல்வியை கொடுக்கணுன்றதுக்காக இந்த சிலைகள்லாம் செதுக்கப்பட்டிருந்தது. அதை வந்து அந்த வேற்று மதத்து பெண் அவனை வந்து சொல்றா. அப்ப அவன் சொல்றான், இது வந்து சாமி, இந்த சாமியை பார்த்தா, இந்த சிலையை பார்த்தா உனக்கு ரேப் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு அவ கேட்பா. அவ சொல்லுவா, இது என் சாமியை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் அவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆன்மீகம் இருந்திருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. என் தர்மம் ஏன் குலைஞ்சது அப்படின்றதுக்கு அவன் பதில் சொல்றான், என் தர்மம் குலைஞ்சதுக்கு காரணம் இங்க சமுதாயத்துல இருக்கிற பெண்கள் தான் ஒரு அடக்கம் இல்லாமல் திரிகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது எனக்குள்ள கெட்ட எண்ணம் தான் வருது, நல்ல எண்ணம் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா கடைசியில அவங்க எப்படியோ ஏமாத்தி அவனை சாவடிச்சிட்டு போயிட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு பொண்ணு வெளியே வருவா. அவளை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்ப அவ சொல்றா, அந்த பெண் சொல்லுவாள், எங்கெல்லாம் அந்த பெண் அடக்கப்படுகிறாளோ அங்கெல்லாம் நான் அந்த கந்தனை பார்க்கிறேன். எங்கெல்லாம் அந்த பெண்ணுக்கு வந்து அப்பா பேரை இனிஷியலா போடுறாங்க, அப்ப நான் கந்தனை பார்க்கிறேன். பெண்ணுக்கு ஒரு சட்டம், ஆணுக்கு ஒரு சட்டம்னு இந்த சமுதாயத்துல சொல்லும்போது நான் அதை வந்து பார்க்கிறேன், தவறா பார்க்கிறேன், பெண்ணுக்கு இழைக்கப்படும் துரோகமாக பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு டைலாக் விடுவா. ஆனா எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி பெண்ணுடைய பாதுகாப்பு இருந்தது என்றதை அவ மறக்கிறா. இந்த பெண்கள், இந்த இளம் பெண்ணுக்கு வந்து தன்னை வந்து அதாவது நிறைய பெண்களுக்கு ஒரு குறை என்னன்னா, நம்ம குழந்தை பெற்று அந்த குழந்தைய வளர்க்கறதோ வீட்டுல சமையல் செய்யறதோ ஒரு குறைந்த உத்தியோகம்னு நினைக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கிறது தான் நல்ல உத்தியோகம். ஆனால் ஒரு குழந்தையை நல்ல மனிதனாக உருவாக்கும் தாயாக இருப்பது தாழ்ந்த உத்தியோகம்னு நினைக்கிறாங்க. சமுதாயத்துல ஒரு பெண்ணை என் குடும்பத்திலேயே வச்சு நல்ல வேலை பண்ணுமான்னு சொன்னதுக்கான காரணம் இருந்தது. ஏனால் நீ பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். வெளியே போனீன்னா இந்த மாதிரி இன்னல்கள்லாம் உண்டு. அந்த வெளியே போற வேலையை ஆண்மகன் செய்யட்டும், நீ வந்து ஏன்னா அன்பாகவே படைக்கப்பட்டவள் பெண். குழந்தையை வளர்க்கக்கூடிய திறமை பெண்ணுக்கு தான் உண்டு, ஆணுக்கு கிடையாது. குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டியது தாய் தான், தந்தை இல்லை. குழந்தையை சுமக்க வேண்டியது பெண் தான், ஆண் இல்லை. இது எந்த காலகட்டத்துல எவ்வளோ சமுதாயம் முன்னேறினாலும் இது மாற போறதில்லை. அதனால வழிவகுத்தார்கள். புருஷ லட்சணம் உத்தியோகம், பணம் ஈட்டுவது, பொருள் ஈட்டுவது, வெளியே போறது, சுத்துறதெல்லாம் ஆண். ஏன்னா ஆனாலும் அது சமாளிக்க முடியும் ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தை ஆனால் சமாளிக்க முடியும். பெண்ணால் சமாளிக்க முடியாது. பெண்கள் படிக்கலாம், யார் இல்லைன்னு சொன்னது. ஆனால் உன்னை சமாளித்து கொள்ளக்கூடிய அந்த திறமையும் அறிவும் ஆணுக்கு உண்டு. அதனால்தான் ஆண் பாதுகாப்பில் பெண் இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண் என்பவன் பெண்ணை விட வயதில் மூத்தவனாக இருக்க வேண்டும். திருமணம் செய்யும் போது இப்பெல்லாம் சின்ன பையனை கட்டிக்கிறாங்க, அப்ப மரியாதையும் வராது, பாதுகாப்பு உணர்வும் வராது. இப்பெல்லாம் வயசுலாம் குறைச்சலதான் திருமணமே செய்து கொள்கிறார்கள் பெண்கள். ஆனால் அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஏன்னா
அப்போதுதான் அந்த கணவன் மீது மனைவிக்கு வந்து மதிப்பு மரியாதை வரும். இவர் என்னை பாதுகாப்பவர் என்ற பொறுப்பு வரும். அதெல்லாம் இப்ப சமுதாயத்துல 10 வருஷம் சின்ன பையனை பார்ப்பாங்களே தவிர 10 வருஷம் பெரியவன். 10 வருஷமா 10 வருஷம் பெரிய ஆண் வந்து நல்லது. பொறுப்பாக உன்னை அந்த கணவன் வந்து மிக பொறுப்பாக பாதுகாப்பான் அந்த பெண்ணை. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரத்தை யாரும் கேட்பதே இல்லையே. எவ்வளவு நல்ல வயது வித்தியாசத்துல வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். அங்கு அந்த பெண் அடங்குவாள். இப்ப சம வயதுன்னும் போது நண்பராயிடுறாங்க. இப்போ கணவனை அழைக்கும் முறையே வந்து டேய் வாடா போடா அப்படின்னு அழைக்கிறார்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த புனிதத்துவமே இல்லாம போயிடும். கணவன் மனைவியினுடைய புனிதம் இல்லாமல் போய்விடுகிறது. அங்கு குடும்ப வாழ்க்கையினுடைய கொள்கை என்னன்றதை மறந்து போயிடுறாங்க. குடும்ப வாழ்க்கை எதற்காக உள்ளதுன்றதை மறக்கிறாங்க. மறந்து இந்த சமுதாயம் ரொம்பவே வெளியே போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம பேசும்போது பெண்ணை அடிமையாக்குறீங்களா? பெண்ணை ஒரு நாளும் அடிமையாக்க யாருமே விரும்பல. நமக்கு பெண் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டாவும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கு அவர்களுடைய திறமைகள் போற்றப்படட்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்துல இல்லையா நம்ம? இப்ப சமுதாயம் ரொம்ப கேடு போயிருக்கிறது. எந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைத்து வேலை செய்யறவங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, ராமர் மாதிரி இருக்கிறாங்களான்னு? ராமர் மாதிரி இருக்கக்கூடிய சமுதாயமா இருந்தா எல்லாருமே போலாம் வெளியே. ஆனால் வெளியே போகும்போது இந்த பிரச்சனை இருக்குது. உங்க கடமையை யார் செய்யறது? பெண்ணுக்கான கடமை இருக்கே, அது ஏன் முக்கியமான கடமை இல்லைன்னு பெண்கள் நினைக்கிறாங்கன்னு தெரியல. சமுதாயம் ஏன் இதை நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தைகளை பராமரிப்பது மிக மிக முக்கியமான வேலை. ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டா அது இழுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்று வரை நான் வீட்டு பெண் அப்படின்னு சொன்னதுல நான் பெருமை கொண்டிருக்கிறேன். ஏன்னா என் மன அமைதி எப்போதும் இருந்தது. வீட்டுல இருக்கும்போது பெண்ணுக்கு மன அமைதி இருக்கும், வெளியே போனா மன அமைதி எல்லாம் இருக்காது. இந்த மன அமைதியை எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு வேலைக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அடக்குவாதம். ஒரு பெண் வீட்டுல இருந்தா ஒரு ஆணுக்கு தான் அடக்கம், வெளியே போனா 10 ஆணுக்கு அடக்கம். 10 ஆண்களை சமாளிக்க வேண்டி வரும். இல்ல நாங்க அதெல்லாம் இல்லை, நாங்க உயர்ந்த பதவி வகிக்கிறோம், நானும் ஒரு டீம் லீடு, அது லீடு இது லீடு. பெண் என்றால் பெண்ணு தான். ஏன்னா பெண்ணுக்குரிய இயல்புகள் இருக்கே, படைக்கப்படும் போதே பெண் இயல்போடு படைக்கப்படுறாவா. ஆகையினால நாம் வந்து பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்கிறோம். நம் பெண் குழந்தைகளை நாம இப்ப சொல்லிதான் வளர்க்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் காமிச்சு உண்மையை சொல்லி, இத்தகைய ஆபத்துகள் இருக்கு குழந்தை, நீ முடிவு பண்ணு என்ன பண்ணலான்ட்டு. நீ எங்க போனாலும் பாதுகாப்போட தான் போகணும். நீ யாராக இருந்தாலும் உனக்கு பாதுகாப்பு தேவைதான். எனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு எந்த பொண்ணாவது சொல்ல முடியுமா? நீ என்ன மிகப்பெரிய ஹீரோயினுடைய பொண்டாட்டி, ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை 10 பேர் சுத்தி இருப்பானுங்க, 10 ரவுடி. ஒரு ஹீரோ எங்கந்தோ வந்து குதிப்பாரு, குச்சி எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி ஹீரோவா நமக்கு கணவனா இருக்கிறான்? இல்ல அந்த மாதிரி ஹீரோ உன்னுடைய காதலனா? நம்ம பாக்குற இடத்துல எல்லாம் கூட வந்து ஆணை தூக்கி போட்டுட்டு அந்த பெண்ணை பாழாக்கிறது தான் நம்ம இப்ப செய்தித்தாள்கள்ல பாக்குறோம் இல்லையா, நியூஸ் சேனல்ல பாக்குறோம். அப்படி இருக்கும் போது நாம வந்து ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நமக்கு ஒரே ஒரு தீர்வு. பக்தியோட சேர்ந்த ஜாக்கிரதை உணர்வு. இதை நாம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சமுதாயத்துல கொண்டு வரும்போது நம்மளை யாரும் கை வைக்க முடியாது. நம்ம சமுதாயம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இஸ்கான் சமுதாயமா பெண்களா, கற்புடைய பெண்கள், அவங்கள வந்து சீப்பாவும் அவங்கள தரங்கட்ட மாதிரியும் நடத்த மாட்டாங்க. இதுல வந்து சில நேரங்கள்ல நான் சொல்வேன், பெண்கள் வந்து கீர்த்தனத்துல ஆடுறத நான் மட்டும் இல்லை, பிரபுபாதரை ஒத்துக்கல, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஒத்துக்கவில்லை. ஆனால் எப்படியோ ஆண்களோட சேர்ந்து பெண்களும் ஆடுறோம் அப்படின்ற ஒரு பண்பாடு நமக்குள்ள வந்துருச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம அந்த காலத்துல எல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஆடும் பெண்ணை என்ன சொல்லுவோம்? நீங்க யோசனை பண்ணுங்க. நான் சொல்ல ஆடுகின்ற பெண்ணை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டக்காரின்னு சொல்லுவோம், கூத்தாடிங்கன்னு சொல்லுவோம்.
ஒவ்வொரு வீட்லயும் இருக்க குடும்ப பெண்கள் என்னைக்காவது மேடையில ஏறி ஆடுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்ல கலை, பரதநாட்டியம் என்பது கலை, அது ஆடுறோம். நாங்க கீர்த்தனத்துல ஆடுறத அதோடு ஒப்பிட பார்க்க கூடாது. அதெல்லாம் ஆடுங்க, பெண் சத்த சங்கத்துல ஆடுங்க. நீங்க இப்ப ஒரு ரத யாத்திரையிலயோ இல்ல ஒரு நகர சங்கீர்த்தனத்திலயோ பெண்கள் ஆடும்போது எல்லா இடத்துலயுமே, இங்க மட்டும் இல்ல, வட இந்தியால எல்லா இடத்துலயும் மற்றவர்கள், பக்தர் அல்லாதவர்கள் அப்படி இந்த சினிமா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. ஆடும்போது பெண்களுடைய ஆடைகள் விலகும், அதை வேடிக்கை பாக்குறாங்க. நான் அது பலமுறை இந்த மாயாப்பூர்ல பார்த்திருக்கேன். பெண்கள் ஆடுவதை மற்றவங்க எல்லாம் அங்க சாமியை விட்டுருவாங்க, இவங்க ஆடுதா அப்படி பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல வெளிநாட்டு பெண்களை ஆட வைப்பாங்க. இது ஏன் இந்த தலைவர்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியல. ஒரு அழகிய வெளிநாட்டு பெண்கள்லாம் வெள்ளையா இருப்பாங்க. அவங்க அப்படி எல்லாத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி புடவை கட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதுல அவங்க ஆடும்போது மற்ற மக்கள்லாம் அப்படி வேடிக்கை எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நம்முடைய பொக்கிஷங்களை இப்படி போடலாமா, இப்படி செய்யலாமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்றது அப்ப சரியா தப்பா? நம்முடைய ஆடுதல் தான் நம்முடைய சங்கீர்த்தன இயக்கத்தினுடைய முக்கிய பக்தி தொண்டு அப்படின்னு ஒருத்தர் எனக்கு எதிர்வாதம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். சைத்தன்ய மகாபிரபுனுடைய லீலைகளை எடுத்து பிக்சரா நிறைய பிரபுபாதர் புத்தகங்கள்ல வரைஞ்சிருக்காரு. எங்கேயாவது இப்ப பாருங்க, சைத்தன்ய மகாபிரபுனுடைய சங்கீர்த்தன இயக்கம் இருக்கு. அதுல எல்லாம் ஒருத்தர் சைத்தன்ய மகாபிரபு கை தூக்கின்னு ஆடுறார். அவர் பக்கத்துல எல்லாரும் மிருதங்கம் வாசிக்கிறாங்க, கர்த்தால் வாசிக்கிறாங்க. எங்கேயாவது ஒரே ஒரு பெண்ணுடைய படம் அங்க போட்டிருக்குதா? ஒரு பெண் தலையை இப்படி சுத்தின்னு அவ்வளோ ஆடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்களா பாரு. எதுனா சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஒரு நிகழ்வு, ஒரே ஒரு படம் இருந்திருந்தா பிரபுபாத் வரைய வச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு பெண் பக்தை சைத்தன்ய மகாபிரபுனுடைய ஃபாலோயர் கை தூக்கின்னு ஆடினாங்க அப்படின்னு காட்டியிருப்பாங்களே? இல்லையே, இல்லையே. இல்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் கூட பெண் சிஷ்யர்கள் இருந்தாங்க. எங்கேயாவது அந்த பிக்சர்ல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் பத்தி ஒரு மிகப்பெரிய காவியம் எழுதியிருக்கிறார் என்னுடைய குருதேவர். அதுல எதனா ஒரு போட்டோ இங்க பெண்கள் ஆடுகிறார்கள்? இல்லையே. அதனால நாம இடம் பொருள் ஏவல், ஓகே, பெண்களுக்கு மட்டுமான சத் சங்கத்துல பெண்கள் ஆடலாம், சந்தோஷமா இருக்கலாம், அதெல்லாம் தடையே இல்லை. நீங்க ஆடுங்க, அதுவும் தடை இல்லை. ஆனால் மற்ற வெளி மக்களுடைய மனநிலையை பாருங்களேன். அவர்கள் எப்படி நம்மை பார்க்கிறார்களோ அவங்க போகமா தான் பார்ப்பாங்க. ஐயோ நீங்க மாதாஜிங்க, ஓ இவங்க பக்தி பரவசெல்லாம் ஆடுறாங்க, இவங்க ஆடுறதை பார்த்து எனக்கும் பக்தி வருதுன்னு பார்ப்பார்களா, இல்ல வேற விதமாக பார்ப்பார்களான்றத நீங்க யோசனை பண்ணிக்கங்க. இதற்காக தான் சொல்றது. இந்த காரணத்துக்காகத்தான் இதற்கான தடையை விதிச்சிருக்கிறாங்க சில தலைவர்கள். இதுல என் கருத்து வேற்றுமைகள் உண்டு. சில தலைவர்கள்லாம் ஆடணும், எல்லாரும் ஆடணும், ஆடு ஆடு அப்படின்றாங்க. சில தலைவர்கள் பெண் ஆடக்கூடாது. ஒரு பிரபுபாத டிசைப்பிளுடைய கட்டுப்பாட்டுல தான் நான் பக்தரா ஆனது. அவர் முதல்ல நாங்க வெளிநாட்டு பெண்கள்லாம் ஆடும்போது நானும் போய் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சேன் ஆரம்ப கட்டத்துல. அப்பா அங்க எங்களுடைய டெம்பிள் பிரசிடென்ட் கூப்பிட்டு கேட்டாரு, அம்மா உங்க தமிழ்நாட்டுல ஆடுறது சரியாம்மான்னாரு. தெரியான்னு கேட்கும் போதே இது ஆடுவது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பத்துல இருந்து ஆடுறத கை தட்டுவேன், அவ்வளவுதான், ஒரு ஓரமா நின்னுப்பேன், அவ்வளவுதானே தவிர வேற எதையும் நான் செய்யறது இல்லை. அப்பத்துல இருந்து தெரிந்து கொண்டேன். இல்ல அந்த குடும்பத்து நிகழ்ச்சிகள், இல்ல நம்முடைய குறைந்த பக்தர்கள் உள்ள நம்முடைய சத் சங்கம், அங்கு நாங்கள் சில ஆடுகின்றோம் அப்படின்றது மட்டுமே தவிர மற்றபடி வெளி மக்கள் இருக்கக்கூடிய பொது இடங்கள்ல தன்னை பகிரங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல நான் இருப்பதில்லை. எங்கேயாவது ஓரமா போய் நின்று அமைதியாக கீர்த்தனத்தில் பங்கு கொள்வோமே தவிர இதெல்லாம் பண்றதில்லை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏதாவது ஒரு கந்தன் மாதிரி, இந்த வில்லன் மாதிரி ஒரு ரேபிஸ்ட் ஒருத்தன் பார்த்தான்னா போதும், ஒரு பெண்ணை அவன் டார்கெட் பண்ணணும்னு நினைச்சானா பண்ணலாம். அந்த மாதிரி எவ்வளோ ரவுடிகள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல, இருக்கிறாங்களா இல்லையா? நாம சில தலைவர்கள்லாம் வெளிநாட்டு பெண்களை இப்ப எங்க மாயாப்பூர்ல நடக்கிற இது ஒரு அநியாயம்னு கூட சொல்ல முடியும். அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எந்த ஒரு
ஏன் இப்படி செய்யறாங்கன்றதே எனக்கு வேதனையை கொடுக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட், ஃபாரின் விமன், வெளிநாட்டு பெண்கள் தேவைப்படுகிறார்கள் பிரச்சாரத்திற்காக, நன்றாக நடனம் ஆட வேண்டும், அவர்களுக்கு ஏசி கார் கொடுக்கப்படும், வந்து போவதற்கு ஒரு நாளைக்கு 2000 கையில் கொடுக்கப்படும், பிரசாதம் தங்கும் வசதி எல்லாம் கொடுக்கப்படும், வெளிநாட்டு பெண்கள் தேவைப்படுகிறார்கள். இது எப்படிங்க இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எந்த தலைவர்கள் இட்ட திட்டமா அப்படின்னு நினைச்சா மனசு கொதிக்குது. உன் பெண்ணை நீ இந்த மாதிரி பண்ணுவியா? நான் ஒரு பெண்ணை பெற்றிருந்தேன்னா இதை பண்ணுவேனா? நானு யோசனை பண்ணி பாருங்க. இல்ல அந்த தலைவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியலையா என்னன்னு எனக்கு புரியல. இது எப்படி வரலாம்? ஒரு இஸ்கான் போரத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இப்படி வருது. வெளிநாட்டு பெண்ணா இருந்தான்னா அவளுக்கு கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு கணவனோட தான் நீ வாழணும், அவனுக்கு மட்டுமே அடக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், வெளியில எல்லாம் இப்படி வரக்கூடாது, சுத்தக்கூடாதுன்னு சொல்லி தர வேண்டிய கலாச்சாரம் பக்தி பிரச்சாரமா? இது என்ன பக்தி பிரச்சாரம்? அப்படி எதுக்கு நம்ம கூட்டத்தை சேர்க்கணும்? இப்படி கூட்டத்தை சேர்க்கலாமா? நம்முடைய இஸ்கான் இயக்கத்துல இன்னும் பல ஆபத்துகள் இருக்கிறது. ரஷ்யால பணம் குறைவு. நிறைய நேரத்துல மக்கள் நினைச்சுக்கிறாங்க வெளிநாட்டு மக்கள்னால பணம் நிறைய இருக்கு. நிறைய ரஷ்யாவில் பணம் குறைவு. அதனால இஸ்கான் இயக்கத்தின் பெயரை சொல்லி கொண்டு நிறைய ரஷ்யன் விலை மாதர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்க இப்படியே உள்ள பூந்து நல்ல பக்தர்களையும் கிடைக்கிறார்கள். அவ்வளவுதான். நான் இதெல்லாம் டீப்பா உள்ள போல. இது குறித்து நிறைய தகவல்கள்லாம் இருக்கு. நாம பெண்ணை பாதுகாக்க வேண்டும். இந்த இயக்கம்ன்றது பெண்ணை பாதுகாக்க வேண்டும். நீங்க நாளைக்கு ஒரு பிரச்சாரகர்களா ஆக போறீங்க, பிரச்சாரம் செய்ய போறீங்கன்னா இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம பிரச்சாரம் எப்படி செய்யணும்? பிரபுபாதருடைய புத்தகங்களை கொடுக்க வேண்டும், மாலையை ஜபிக்க கொடுக்க வேண்டும், பிரபுபாதர் சொன்ன விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒரு பொம்பளைய ஆட விட்டு கீர்த்தனில் ஆட வச்சு அதை பார்த்து 4 பேர் வர வைக்கணும்ன்றது என்ன மாதிரி ஒரு எண்ணம் என்பதை நீங்கள் யோசித்து செஞ்சுங்க. இது பெண்ணுக்கு பாதுகாப்பு தருமா? இல்லை, தராது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல நம்ம நடக்க விட வேண்டாம். நமக்கு வேண்டாம் அது. நீங்க கோயம்புத்தூர்லயோ திருச்சியிலயோ எங்க இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் யாருன்னா ஆடினாங்கன்னா தயவுசெய்து ஆடாதீங்கன்னு சொல்லுங்க. பெண்கள் இந்த வகுப்பில் இருக்கும் அனைத்து பெண்களும் நீங்க சொல்லுங்க. நீங்க பயமா இருக்கு மாதாஜி. நீங்க தைரியமா இந்த விஷயங்களை பேசுங்க. இருக்காங்க பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம்ன்றதை மட்டும் புரிஞ்சிட்டு சொல்லுங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நீங்க இதை பிரச்சாரம் செய்யுங்கள். ஏன்னா இது நம் சமுதாயத்தை பாதுகாக்கும், நம் பிரம்மச்சாரிகளை பாதுகாக்கும், நம் சன்னியாசிகளை பாதுகாக்கும், நம் இயக்கத்தை பாதுகாக்கும். பெண் பாதுகாப்பு இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெண்ணு கெட்டு போனா என்ன ஆகும்? வர்ண சங்கரம், கெட்ட சந்ததிகள் வரும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான்ல பகவத்கீதையில. அதை நம்ம கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கணும் இல்லையா? அதனால நான் குறைஞ்சபட்சம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்கும் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியுமா? நீ தன்னிச்சையா நிக்காத. வெளிநாட்டுல போய் எங்கெங்கயோ படிக்கிறாங்க மக்கள் தனியா தங்கி. சில நேரங்கள்ல ஆண்கள் கூட தங்குறாங்க. எப்படின்னு எனக்கு புரியல. லிவிங் டுகெதர் அதெல்லாம் வந்துடுச்சு. அதெல்லாம் இந்த சமுதாயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. என்னுடைய குருதேவர் சொல்றாரு, நீ சமுதாயத்துக்கும் இதை பிரச்சாரம் பண்ணு, பெண்களை பாதுகாப்புற விஷயத்தை நீ பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நான் எப்படி இந்த விஷயத்தை சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன்றது எனக்கு இன்னும் கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் பக்தர்களை நீங்க புரிஞ்சுக்கலாமே. பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை நீங்க சுலபமா புரிஞ்சுக்கலாமே. இதுல எதிர்கருத்து இருந்தா தயவு செய்து கேளுங்கள், தயவு செய்து கேளுங்கள். ஏன்னா இது உள்ள வச்சுக்காதீங்க. நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருந்தால் எதிர்வாதம் செய்யுங்கள். அதனால பெண் பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்தமாக சமுதாயமாக செய்ய வேண்டியது ஒண்ணு. பெண்ணை வெளியே கொண்டாட வேண்டாம், பாதுகாப்பா வச்சுக்கலாம். அதுக்கு அந்த பெண்ணும் முடிவு பண்ண வேண்டும். அந்த பெண்ணுக்கும் நாம் அறிவுரை கொடுக்க வேண்டும். இளம் பெண்களுக்கெல்லாம் வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே, அம்மா இந்த மாதிரி உலகம்லாம் கெட்டு போயிருக்கு, அந்த கெட்டு போன சமுதாயத்துல நாம தான் நம்மளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்புக்கு 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு பக்தி, இன்னொன்னு உன்னுடைய கற்பு. இந்த கற்பு நான் வச்சுப்பேன் அப்படின்னு நீ முடிவு எடுக்கும் போது கடவுள் உனக்கு உதவி பண்ணுவார். தமயந்திக்கோ திரௌபதிக்கோ சீதா மாதாவுக்கோ மிகப்பெரிய சக்தி இருந்தது. அதனால அவங்களுடைய கற்புக்கு பங்கமே வரல.
ஆபத்துகள் இருந்தது. ஆனா அவங்களுக்கு தெய்வ சக்தி இருந்தது, தெய்வம் பாதுகாத்தது. அந்த தெய்வ பாதுகாப்பே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கலியுகத்துல நம்ம சக்தினால முடியாது. தெய்வ பாதுகாப்பும் நம்முடைய உறுதியும், 2 விஷயத்த நாம் போதிப்போம். எந்த குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த பெண் நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுக்காவது இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போம். அடக்கமா துணி அணிஞ்சுக்கணும், ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும், அனாவசியமாக ஆண் உறவுகளோட சேரக்கூடாது, நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அறிவு தான் எனக்கு முதல் பாடமாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் செகண்டரி தான். மற்றதெல்லாம் நான் பணம், காசு, பேர், புகழ், இதுக்காக நான் பணம் சம்பாதிக்கிறேன், படிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு 2ஆம் பட்சமாக இருக்கட்டும். நீ பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். அதனால நீ உன்னை பாதுகாத்துக்கணும், நாங்களும் உன்னை பாதுகாக்கணும். இந்த அறிவை நம்ம முற்காலத்துல இப்ப நான் வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில எனக்கு 4 பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நான் ஒரு பெண். 4 பேரும் பாடி கார்ட்ஸ் தான். எங்க யாருக்கிட்டையும் நான் பேசவே கூடாது, பேச விட மாட்டாங்க. அங்க அனுமதியே கிடையாது. அவங்க எப்போதும் என்னை கண்காணித்து கொண்டிருந்தார்கள். ஒப்படைச்ச பிறகு அவர் பார்த்து கொண்டார். அதன் பிறகு குருவும் இதை போதிச்சார். தனிப்பட்ட விஷயங்கள்ல தனித்து நான் எங்கன்னா செயல்பட்டேன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார், என்னுடைய குருதேவர். அது எதுக்காகவா இருந்தாலும். இது இதை சொல்லி அவனு அதாவது சொந்த உதாரணங்களை கொடுக்க கூடாது வகுப்புல. ஆனா இது கொடுக்காம இருக்கக்கூடாது, நம்ம கொடுக்கணும்ன்றது உந்துதல் வந்துடுச்சு. பொதுவா நம்மை பற்றி பேசவே கூடாது வகுப்புகள்ல. இந்த தவறை நான் செய்கிறேன், மன்னிக்க வேண்டும். ஒரு முறை நான் பக்தி சாஸ்திரி படிக்கணும் மாயாப்பூர்ல. நான் இஸ்கான் காலகட்டம் இப்பத்துல இருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறேன் இஸ்கான், பாத்துக்குங்க. அப்போ அப்பதான் பக்தி சாஸ்திரிலாம் ஆரம்பிச்ச புதுசு, எங்களுக்கெல்லாம் தெரிய வந்தது. நான் இமெயில் வேற எழுதி ஒரு மாதாஜியை விசாரிச்சுட்டேன், பக்தி சாஸ்திரி எல்லாம் நடக்குது, படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2003களில் 2003ல என்னுடைய கணவர் வெளிநாட்டு வேலைக்காக போயிட்டார். அப்ப நான் சும்மா தான் இருந்தேன். எனக்கு குழந்தைகளும் உடனே கிடைக்கல. இந்த பயன்படுத்தி கொண்டு படிக்கணும் பக்தி சாஸ்திரின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆன்மீக குருக்கு நான் இமெயில் எழுதுறேன். அவர் எதுவுமே சொல்ல முடியாது, நீ உங்க அம்மா அப்பா கூட இரு. ஏன்னா என்னுடைய மாமியார் கிடையாது எனக்கு, அதனால மாமனார் உறவினர்களோட இருக்கிறார், அதனால நான் அங்க போக முடியாது. ஒரே மெசேஜ் போட்டுட்டார், பி வித் யுவர் பேரண்ட்ஸ், நோ நீட் ஃபார் பக்தி சாஸ்திரி அப்படி எழுதுறாரு. எனக்கு பல பல வருடங்கள் அது எனக்கு ஏனே புரியவே இல்லை. கோவம் தான் வந்தது, குரு மேல கோவம் வந்தது, என்ன பக்தி சாஸ்திரி படிக்க உள்ள அப்படின்னு. ஆனால் இன்று பெண்களை பத்தின பெண்கள் பாதுகாப்பு பற்றி யோசிக்கும் போது தெரிஞ்சது. அப்ப நான் இளம் பெண்ணாக இருந்தேன். இந்த மாயாப்பூர் என்பது உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் வரக்கூடிய ஒரு இடம். இங்க என்னதான் நான் பக்தியில இருந்தாலும் பல ஆண்களை பார்க்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இளம் பெண்ணெல்லாம் எப்படி சுலபமாக ஏமாற்றப்பட முடியும்? ஒரு இளம் பெண்ணை ஈஸியா அப்படி பக்தி பேசியே ஏமாத்திடலாம். அதை அறிந்துதான் அவர் வேண்டாம், நீ வீட்டுல இருந்து பகவத்கீதை படி, நாங்க தான் கொடுக்குறல்ல லெக்சர், அதை கேளு போதும் அப்படின்னு சொன்னார். அது அப்ப புரியல, இப்ப புரியுது. நிறைய குழந்தைகள் தன்னிச்சையா வர்றாங்க, தன்னிச்சையா வாழறாங்க, தன்னிச்சையா போறாங்க. ஆனா அதுல இருக்கும் ஆபத்துகள், அதை யார் பேசுறது? பாதுகாப்பு யார் கொடுக்க போறீங்க? சரி, வயதான பிறகு நான் வந்துடுறேன், மாயாப்பூர் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சில பெண்கள் முடிவு எடுக்கிறாங்க. வயது கூட பாத்தீங்கன்னா வயதான பிறகும் பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒரு அவசரம், ஆபத்து. நான் பாக்குறேன் 40 வயசுக்கு மேல வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேல குழந்தைகளோட இங்க செட்டில் ஆகிற பெண்கள் மறுமணம் செய்து கொள்கிறார்கள். குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எங்கேயும் ஆண் துணை தேவை. இப்ப கணவனை விட்டுறாங்க, சுலபமா கணவனை விட்டுட்டு வந்துடுறாங்க, பிரம்மச்சாரிகளை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது நடக்குது, இதை நான் கண்கூடியா பாக்குறேன். ஒரு பெண் எனக்கு குடும்பத்துல இருந்தா பக்தி பண்ண முடியல, மாயாப்பூருக்கு வந்தேன்னா ஆடலாம், பாடலாம், தன்னிச்சையா இருக்கலாம், ஒரு ஆளுக்கு சாப்பாடு எவ்வளோ அவ்வளவு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆட்டம் போடலான்ட்டு அந்த பெண்ணுடைய கணவருக்கு இஸ்கான் மேல படுகோவம். நிறைய பணம் இருக்கு. அந்த பெண் இங்க என்ன பண்றா,
கோயில்ல இருக்கிற பிரம்மச்சாரிங்க மற்றவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா அப்பப்போ சாப்பாடு போட்டுறது. பணம் நிறைய இருக்கு, அப்பப்போ ஃபீஸ்ட்டு டொனேஷன் எக்கச்சக்கமா அள்ளி விடுறது. 1 லட்சம் 2 லட்சம் அப்படி டொனேஷன் கொடுக்கும்போது மாதாஜி பெரிய பக்தர்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இந்த அம்மா தனியா வாழுது. தனியா வாழி பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து ஆட்டம் போடுறது, ஆடுறது. ஆனால் என்ன நடக்குதுன்னா, இது நமக்கெல்லாம் தெரியும் தானே, விஷயங்கள்லாம் வரும்ல. ஒரு பிரம்மச்சாரி, வெள்ளையில இருக்கிற பிரம்மச்சாரி, அந்த அம்மாவை தினமும் எடுத்துன்னு போய் வண்டியில வீட்டுல விடுறோம். ஏன்னா நட சாத்துற வரைக்கும் கோயில் ஆட்டம் போடுவாங்க. கோயிலுக்கு கூட போனோம்னா பகவான் கிட்ட எவ்வளவு சம்பந்தமோ அவ்வளவு சம்பந்தத்தை வச்சுட்டு வந்துனே இருக்கணும். அவங்க காலையில மங்களாரத்தில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் கோயிலே இருப்பாங்க. அப்ப அவங்க திரும்பி வீட்டுக்கு போனோம்னா இருட்டிடும். அப்போ ஒரு பிரம்மச்சாரி தொடர்ந்து நாள் தவறாம அவங்கள வண்டியில உட்கார வச்சு கொண்டு போய் விடுறாருன்னு கேள்விப்பட்டேன். இது நல்லதா? அதுக்கு பேசாம உன் கணவனோட இருக்கலாமே. கணவன் உன் கடமையை பாரு. ஏன்னா உன்னுடைய மனம், உன்னுடைய புலன்கள் இப்ப கட்டுப்படுமா? தெரியாது, தெரியாது. ஏன்னா பெண் என்பவள் தாழ்ந்த குணங்களை உடையவள். எப்போனா வெளியே தாண்டிடுவா. உணர்ச்சி வசப்படக்கூடியவள். ஒரு ஆண் வந்து சும்மா மயக்கி பேசினா ஏமாந்துடுறாங்க. நான் குழந்தைகளோட நான் தனியா இருக்கிறேன்னு வர பெண்கள்லாம் கெட்டு போகிறார்கள். அதனால பாதுகாப்பை பெண் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணணும். அதுக்குதான் இவ்வளோ பிரசங்கம். அதை நம்ம சொல்லியும் கொடுக்கணும். தெரியலையா சொல்லி கொடுக்கலாம். இத்தனை ஆபத்து இருக்கு, தனியா இருக்காத, பரவாயில்ல. கணவன் அபக்தனா இருந்தா கூட பரவாயில்ல, அவனோட வாழ். அதான் உனக்கு நல்லது. குழந்தைய நான் இங்க படிக்க வைக்க போறேன், குழந்தைய நானும் பக்தன் ஆகணும், அதனால நான் வந்து இங்க இருக்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் பழகுவதெல்லாம் ஆண்களோட, அது மிகவும் ஆபத்து. இல்ல நான் கற்புக்கரசி, நான் நெருப்பு, பக்கத்துல வர்றவன் பஞ்சா இருந்தா பத்திக்கும். ஆகையானால் இத்தனை பாதுகாப்பின்மையான ஒரு சூழ்நிலையில ஒரு பெண் தன்னை போடவே கூடாது. அவள் முடிவு பண்ணணும். சமுதாயத்துல இருக்கிற நாம் இந்த அறிவை எடுத்து எல்லாருக்கும் சேர்க்கணும். யாருக்கு ஒன்னா சேர்க்கலாம். நீங்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இதை பேசுங்க. பாதுகாப்பா இருமா, அதாம்மா உனக்கு நல்லது. இதை நீங்கள் பேச வேண்டும். அது நம்முடைய சமுதாயத்துல நல்ல சந்ததியினரை உருவாக்கும். அங்க 4 விதிமுறைகள்ல முக்கியமான விதிமுறையை பாதுகாக்க உதவும். அதுக்குதான் இவ்வளவு பெரிய லெக்சர். நன்றி, வணக்கம். மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் எதிர்வாதம் புரியலாம். மாதாஜி, நான் ஒரே ஒரு என்னை சங்கடமா நினைக்காதீங்க மாதாஜி. மாதாஜி, அதாவது நம்ம கேக்குறோம் மாதாஜி, இந்த பக்தர் இல்லாதவங்க கேட்கும் போது என்ன உங்க கோயில் கேட்க மாட்டாங்க. கேட்கலையே மாதாஜி. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சாரதா மாதாஜி, ஒரே நிமிஷம், நீங்க பேசுறீங்க எனக்கு கேட்க மாட்டேங்குது. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருன்னா பேசுங்க. மாதாஜி, நான் பேசுறது கேக்குதா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கேக்குதா மாதாஜி? இப்ப கேக்குது. இதுல ஏதோ பிரச்சனை. மாதாஜி, இப்ப நம்ம பக்தர்கள் கேக்குறோம் மாதாஜி. பக்தர் இல்லாத இப்ப நீங்க பேசின அப்புறம் கேட்டாங்கன்னா, இப்படி எல்லாம் உங்க கோயில நடக்குதா, இப்படி எல்லாம் இருக்காங்களான்ற மாதிரி பேசுறாங்கல்ல மாதாஜி. அது என்ன மாதிரி செய்யறது? எல்லா இடத்துலயுமே குறைகள் உண்டு மாதாஜி. அந்த குறைகளை நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு தான் இதெல்லாம் பேசுறோம். எல்லாருமே குறைபாடு உடையவர்கள் இல்லையே. சாஸ்திரமும் ஆச்சாரியனும் குறைவானவர்கள் இல்ல, கடைபிடிக்கிறவங்க. ஒரு ஒரு இதே லெக்சரை கேட்கட்டும், தொடர்ந்து கேட்கும்போது இந்த கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மருத்துவமனைக்கு போறோம். மருத்துவமனையில மருத்துவரோ மருத்துவம் செய்பவர்களோ நோயாளிகள் கிடையாது. நோயாளிகள் இருப்பாங்க தானே. இஸ்கான் இயக்கம் என்பது ஒரு மருத்துவமனை, அதுல நோயாளிகள் இருப்பாங்க தானே. நோய் குணமாகணும்னு இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறோம். அதுல இருக்கிற நோயை நாம் சுட்டி காட்ட வேண்டும். இந்த நோய்கள்லாம் இருக்கு, இதை நாம் கவனமாக கையாள வேண்டும்னு சொல்றோம். இதுல வந்து பகவத்கீதையில ஒரு தவறுமே இல்லையா. நீ பகவத்கீதை எடுத்துன்னு போ, நல்ல பக்தர்களோட சேர்ந்துரு, நாங்க சொல்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்.
நீயே வந்தினா கூட இந்த நல்ல விஷயங்களை எடு. நீ எங்க இருந்தினாலும் நீ கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டியது நம்முடைய தமிழ் பண்பாட்டுல இருக்கு. அதை எடுத்துக்கோ. நாங்களும் அதை தான் சொல்றோம். அதனால நல்லது. இங்க சில பேர் கெட்டு போறாங்க, அதை பார்க்காத நீ. ஆமா இருக்கு, ஆனா நீ அதை பார்க்காத. உனக்கு அது இல்ல முக்கியம். இங்க நாம ஜபம் முக்கியம். இங்க பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது முக்கியம். நம்முடைய கவனம் வந்து பக்தி பாதையில முன்னேறணும்ன்றது முக்கியம். என்னுடைய புலனின்பம் வந்து இங்க சூட்சுமமான விஷயத்துல நடக்குது, பக்தின்ற பெயர்ல நடக்குது. அதுல நம்ம கவனமா இருக்கணும்ன்றது எச்சரிக்கை தானே இது. எச்சரிக்கை தான் எல்லா இயக்கத்திலயும் நடக்குது. அதனால எச்சரிக்கை விடுகிறது நம்மளுடைய கடமை. புரியுதா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. படிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஹாஃப் பேண்ட் போட்டு பனியன் போட்டு அப்புறம் கூலிங் கிளாஸ் வச்சுட்டு ஹேர் கட் பண்ணிட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நாம வந்து அவங்க பெற்றோருக்கு தெரியும், ஆனாலுமே அவங்க அதை கண்டுக்கிறது இல்ல. அப்ப நான் இந்த மாதிரி கேஸ் இல்ல, எவனா வந்து ரேப் பண்ணிட்டு அதுங்களை சாவடிக்கும் போது தான் பெற்றோர்கள் வந்து புலம்புவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எச்சரிக்கை விடுறோம். இது மாதிரிலாம் ஆடை அணிஞ்சா மற்றவர்களுடைய கருத்தை கவனம் இழுக்குது. அதான் அந்த சொன்னல, அந்த ரேபிஸ்ட்ன்றவன் நீ ஏன் அரைக்குறையா துணி மாட்டுற, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்றான். அப்படியே பகிரங்கமா பேசுறான் அவன். நீ அரைக்குறையா போகும்போதுதான் உன்னை எதாவது பண்ணணும்னு தோணுது. நீ ஒழுங்கா இருந்தீனா, ஒழுங்கான டைம்ல போனீங்கன்னா இது நடக்குமா உனக்கு அப்படின்னு அவனே கேக்குறான். நம்மளுக்கு அதை பத்தி ஏமா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுமா, நீ படிச்சு உள்ள நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு போறேன்னா போயிட்டு இரு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நம்ம முகத்தை பார்த்தாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதனால நம்மளுக்கு சொல்றக்க பயமா இருக்குது அவங்ககிட்ட எல்லாம். அப்ப நாமளே கொஞ்சம் விலைக்கு வேண்டியதா இருக்குது. எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க சொல்லுங்க மாதாஜி, அங்க முயற்சி பண்ணுங்க. அதான் முயற்சி பண்ணுங்க. நான் வந்து இப்ப இந்த 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 லெக்சர், இப்ப இந்த உபன்யாசம் பெண் பாதுகாப்பு எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. தெரியல இவ்வளவு நேரம் அவங்க கேட்பாங்களான்னு தெரியல. நான் இது 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன் இந்த விஷயத்துல. கேட்பவர்கள் பலன் அடைவார்கள். எந்த ஒரு பெண் நல்ல பொண்ணுங்களா இருந்தா அது புரியுது மாதாஜி. அது அபக்தரா இருந்தாலும் புரியுது. நல்ல பெண்களா இருந்தா இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, நம்ம சரீரத்தை வெளியே காட்டக்கூடாது. சரீரத்தை வெளியே காட்டுறது ஒரு மட்டமான செயல். இந்த சமுதாயம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு பெண்கள் முடிவு பண்ணலாம். பெற்றோர்கள் ஓரளவுக்கு அவங்களை கட்டுப்படுத்தி வச்சா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. பெற்றோர்களை விட்டுறாங்க, லூசா விட்டுறாங்க மாதாஜி. அதான் பெற்றோர்களுக்கும் நான் வந்து பாருங்க ஆபத்து இருக்கு அப்படி ஆபத்தை காட்டிதான் கன்வின்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யோசனை பண்ணி பாரு, ஒரு 10 பேர் உன் பொண்ணை ரேப் பண்ணி தூக்கி போட்டா உனக்கு நல்லா இருக்குமா? அந்த மாதிரி ரவுடி பசங்க இருக்கிற வரைக்கும் நாம வந்து இப்படி எல்லாம் சுதந்திரமா தெரிய முடியாது. இருக்கிறாங்களா இல்லையா? அது வெளிநாடுகள்ல ஏன் ரேப்லாம் நடக்கிறது இல்லைன்னு ஒரு கேள்வி எழுது. அங்க என்னன்னா அங்க வந்து எல்லாமே சுலபம். ஒரு பொண்ணை வான்னு கூப்பிட்டா அவன் போயிட போகுது அந்த பொண்ணு. அங்க ரொம்பவே எல்லாம் அந்த ஃப்ரீ மிக்சிங் அப்படின்னு ரொம்ப சகஜமா இருக்குது. அங்க ஆண்களுக்கு வந்து கிடைக்கிறதே அப்படின்றதெல்லாம் இல்லை. இங்க என்னன்னா அது கொஞ்சம் இருக்கு. நம்ம இந்திய நாட்டுல வந்து பெண்கள் அரை குறைமா துணி மாட்டிக்குவாங்க, ஆனா கண்டவங்க கிட்ட போக மாட்டாங்க. வெளிநாடுகளை பார்த்து நானும் அரையும் குறைமா துணி மாட்டிக்கிறேன், ஆனா எவனா என்னை பார்த்து அட்ராக்ட் ஆனான்னா அங்க நான் போக மாட்டேன்ற மாதிரி ஒரு கொள்கையில இருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஈஸியா போயிடுவாங்க. அங்க அதனால அவ்வளவு ரேப்ஸ் நடக்கிறது இல்ல, கற்பழிப்பு நிறைய நடக்கிறது இல்ல. இங்க நடக்குது காரணம் என்னன்னா பெண்கள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒழுங்கா தான் இருக்கிறாங்க. இது வந்து காரணம் நம்மளும் ஆண் பாதி பெண் பாதி ஆடை பாதி. நீ அவ்வளோ அதுல ஜாக்கிரதையா இருந்தினா உனக்கு பிரச்சனை இல்லைன்றது புரிஞ்சிச்சுன்னா பெண்கள் வந்து ஒழுங்கா துணி மாத்திக்குவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி இங்கே எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு, இங்கே கம்பெனி நிறைய இருக்கு, எல்லா பேச்சுலராக வந்து தங்கியிருக்காங்க மாதாஜி. சாயந்தரம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னால் பெரிய பார்க்கு, எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு அரைவரத்தையும் போட்டுட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன கூப்பிட்டு ஜன்னல் வழியாக இந்த மாதிரி கொடூரமாக இருக்கு, இது ஃபேமிலி பார்க்கு, பிள்ளைங்கள்லாம் வராங்க, பெரியவங்கெல்லாம் போகிறோம், இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க மாதாஜி. நான் போயிட்டு திட்டிட்டு வருவேன். அப்பா அம்மா நம்பி அனுப்பி வைக்கிறாங்க. இல்ல நீ என்ன பண்ணும், அங்க போய் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும். பண்ணுங்க, எல்லாம் அப்படியே தானா பிச்சுன்னு போயிடும். அதுங்களுக்கே வெக்கம் வரும்.
திட்டுங்க, நல்லதுதான். திட்டுங்க. என்ன வெக்கமா இல்ல? அம்மா, அப்பா எவ்வளவு பணம் கொடுத்து உங்கள படிக்க வைக்கிறாங்க. இங்க வந்து இது பண்றதுக்கா? அப்படிதான் கேட்டேன் மாதாஜி. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு மடியில படுத்துக்கிட்டு பேன் எடுத்துட்டு இருக்கீங்க. பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு திட்டுவோம் மாதாஜி. ஒண்ணுமே நல்லது சொல்ல மாத்தாது. சாரின்னு பயப்படுத்த சொல்லிட்டு போயிடுவாங்க மாதாஜி. ஒரே வார்த்தை சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மாதாஜி. போயிடுங்க. அப்புறம் ஸ்கூல் அட்லீஸ்ட் அந்த நேரத்தையாவது நீங்க ஹரே தடுக்கிறீங்க. கிருஷ்ண நல்லது. மதர் ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ண மதர்ஜி சொல்லுங்க. மதர்ஜி ஆ. மதர்ஜி இப்ப வந்து நீங்க வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போக கூடாது அப்படின்னு ஆண்கள் சம்பாதிக்கிறது போதும் அப்படின்னு சொன்னீங்கல்ல மதர்ஜி. சம்டைம்ஸ் அந்த அந்த கணவனே வந்து நீ வந்து நான் வந்து உனக்கு ஓசி சோறு தானே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசக்குள்ள அந்த பொண்ணோட மனநிலை வந்து அந்த எப்படி பொண்ணு இருக்கும்? திருப்பி அவ பேசணும். வந்து நான் உனக்கு ஓசியில சோறு ஆக்கி போடுறேனே, உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கணும். அது அது எல்லாமே ரைட்டு தான் மதர்ஜி. அது வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ல போகுது. அவளை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில வந்து அது நிக்க வைக்கிறது இல்ல. நம்மளால கண்டிப்பா சம்பாதிக்க மாத்தாது. முடியலையே, ஏன்னா இப்ப நம்மள இல்ல இந்த வந்து அது அது நான் தான் சொன்னேனே, இந்த வகுப்பிலே ஒரு பெண்ணுக்கு நடந்ததை சொன்னேன். படிச்ச அப்ப பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்கல்ல. சரி நாமளும் சம்பாதிப்போம், நாம ஏன் வந்து இவ்வளவு வேலை செஞ்சு வீட்டுல வந்து இந்த மாதிரி ஒரு தாழ்ந்த நிலையில இருப்பானே அப்படிங்கிற ஒரு இதை கோட்டை தாண்டி வந்துடுறாங்கல்ல, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இப்ப வந்துடுறாங்கல்ல அந்த மதர்ஜி. ஆணுக்கும் வந்து அறிவுரை போகணும் மாதாஜி. எஜுகேஷன் சொல்றோம் பாருங்க. அந்த எஜுகேஷன் என்னன்னா, இந்த குழந்தைகள் வந்து அவருக்கு எல்லாமே தெரியுது. இது ஆக்சுவலா இது இப்ப ரியாலிட்டியா நடந்ததுதான். ஆக்சுவலா அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு டாமினேட் பண்ண மாதிரி பேசக்குள்ள ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்களே. இப்ப இல்ல அவங்களும் வந்து வேலைக்கு அந்த போகணுங்கிற பெண்கள் கொஞ்சம் பொறுத்து போகணும். அதாவது வீட்டினுடைய நன்மைக்காக தான், என்னுடைய பாதுகாப்புக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காகவும் வீட்டினுடைய நன்மைக்காகவும் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனால இதை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு அந்த பொண்ணு அறிவாளித்தனமா பேசணும். ஏன்னா குழந்தைகள் வந்து ஒதுக்கப்படுகிறார்கள். அப்ப வேலைக்கு போகணும்னா குழந்தைகள்லாம் வீட்டுல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. கையில மொபைல் எடுத்துன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான். இல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு கடையில வைக்கிற ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து அவங்க உட்காந்து சாப்பிடணும். ஏன்னா தாய் வருவா, எப்போ வருவா. தாய் வந்து இப்ப குழந்தைகளை வீட்டுல இருந்து பாதுகாக்க வேண்டியது தாய். தாய் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் குழந்தைகள்? அந்த முக்கியமான வேலையை வந்து கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த அதுதான் மதர்ஜி. அதுக்கும் நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும். இல்ல அந்த பெண்ணே சொல்லணும், நான் வீட்டுல இருந்தா பல ஆயிரங்கள் மிச்சத்துக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சமம். ஏன்னா வேலைக்காரி கையால சாப்பிடுறது, வேலைக்காரி கையால எல்லா வேலைகளும் செய்யறதை விட தானே வேலை செய்யறது, தானே அந்த குடும்பத்தை பராமரிக்கிறது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நான் வேலைக்கு போகாமல் பல லட்சம் உனக்கு நான் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லணும். அது போராட்டம் தான் மாதாஜி, நடக்குதுதான் இந்த உலகத்துல இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. மாதாஜி இன்னொரு விஷயம் மாதாஜி, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்கள மாதாஜி ஸ்கூல்ல கிளாஸை கட் பண்ணிட்டு ஜோடியாம ஒரு பையனும் ஒண்ணு பொண்ணும் சேர்ந்து மாதாஜி கதை பேசிட்டு கிளாஸ் கட் அடிச்சுட்டு இருக்காங்க மாதாஜி. காலம் அப்படி மாறி போச்சு மாதாஜி. ஸ்கூல் பிள்ளைங்களும் அப்படி இருக்கு மாதாஜி. அதான் ஏன்னா நம்ம வந்து இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து சமத்துவத்தை பண்ணிடுறோம். ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறோம். அது என்ன பண்ணுறது? இப்படி ஃப்ரீ செக்ஸ் இப்ப நிறைய ஆயிப்போச்சு மாதாஜி. நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். 4 மணி ஆனா நான் வந்து இப்ப எனக்கு பெண் குழந்தை இல்லை. எனக்கு பெண் குழந்தை இருந்தா பெண்கள் பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கணும். கொஞ்சம் அடிப்படை விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு. நான் என்னுடைய குடும்ப ரீதியில நான் ஒரு சில ஸ்டெப்ஸை நான் எடுக்கணும். அதுதான் நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த பெண்ணுக்கே சொல்லி தரணும், அந்த குழந்தைக்கே சொல்லி தரணும், உன் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது, அதுல நீ கவனமாக இருன்னு. இப்ப நான் அதுதான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்முடைய பக்த பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி திரும்ப திரும்ப சொல்றேன். குழந்தைகளுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன். நீ ஜாக்கிரதையா இருக்கணும், பத்திரமா இருக்கணும், உன் கற்பு உனக்கு ரொம்ப முக்கியம். உன்னுடைய உடல் என்பது கிருஷ்ணரனுடைய சேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் சொல்றேன் நான். அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. சரியா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது கருத்துக்கள், எதிர்வாதம் எதனா இருந்தா கேளுங்க. நான் சொன்னது ஏதாவது தவறு இருந்தா திரும்பியும் சொல்லுங்க. யாருக்காவது ஏதாவது எதிர்கருத்து, பயப்படாதீங்க, எனக்காக பயப்படாதீங்க. மாதாஜி இப்ப நீங்க வந்து நான் நாட்டுல நடக்கிற நிலைமை எல்லாம் நம்ம எப்படி நடக்கிறாங்கன்றத பூரா சொல்றீங்க மாதாஜி, புரிஞ்சிருச்சு. ஆனா அப்படி மக்கள் ஃபாலோ பண்ணா நல்லது, ஃபாலோ பண்ணலைன்னா
ரொம்ப இதுவான நிலைக்கு தானே இப்போதைக்கு கொண்டு நான் என்ன போவாங்க. சொல்றேன், நாம ஃபாலோ பண்ணலாமே. நம்ம ஃபாலோ நீங்களும் பண்ணலாம் நானும் மாதாஜி. ஆரம்பிக்கலாம். சமுதாயத்துல புரட்சி வரும். ஒரு சின்ன ம். பர்சன்டேஜாவது வித்தியாசத்தை கொண்டாடலாமே. இப்ப உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாக வளர்க்கலாம். அந்த பெண் குழந்தைங்களுக்கு இந்த அறிவுரையை கொடுக்கலாம். நாமளே பெண்ணு, நாமளும் ஜாக்கிரதையா இருக்கலாம். மாதாஜி இப்ப என் பொண்ணு சொல்றா, நீ 2 பேரையும் முடிச்சு கொடுத்துட்ட, 2 பேருக்கு பேரையும் போயிட்டு வந்துச்சு. இப்ப நீ மாயாப்பூர் போறேன்னு சொன்னீங்க, பாத்தியா மாதாஜி என்ன சொல்றான்னு பாத்தியா, இப்ப போய் அங்க போய் எப்படி இருப்ப அப்படின்னு கேக்குறா மாதாஜி. இப்ப உங்களை கேட்டுட்டு கரெக்ட் தானே மாதாஜி. ஆஹ் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உங்க கணவரோட வந்தீங்கன்னா நல்லது. உங்க கணவரோட வாங்க. இல்ல மாதாஜி, ஹஸ்பண்ட் இல்ல மாதாஜி, அதனால சொல்றேன். அது ரைட்டு. அப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், கணவர் இல்லைன்ற பட்சத்துல இங்க இங்க பெண்களுக்கான இப்ப வயசான பெண்களுக்கான பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு சன்னியாசி மாதிரி வாழறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்ப சொல்லணும், இது ஒரு சமுதாயம் மாதாஜி. இங்க சில நல்ல பக்தர்கள் இருக்கிறாங்க. இங்க வந்து குந்தி பவன்னு ஒரு பவன் இருக்கு. அங்க வெறும் பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கிறது. ஏன்னா அது வந்து கேட்டட் காம்பவுண்ட். அங்க செக்யூரிட்டிலாம் உண்டு. வயதான பிரபுபாதர் சிஷ்யர்கள் அந்த மாதிரி சீரியஸ் டிவோட்டிஸ்க்கெல்லாம் ரூம்ஸ் உண்டு. அங்க லேடிஸ் ஆசிரம் சில இடங்கள்ல இருக்கு. அங்க வந்து இந்த மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், சீரியஸா இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. நல்லதும் இருக்கு இங்க. ஒரேடியா எல்லாருமே அப்படி போறது கிடையாது. திமிரு பிடிச்சி வர்றவங்களுக்கு இப்ப கீழே விழுறது உண்டு. பக்திக்காகவே நான் வரேன், நான் என்னை ஒழுங்கு அந்த 2 விஷயத்தை புரிந்து கொண்டு வரக்கூடிய பெண்களும் அவங்கள நல்லா பாதுகாப்போட அவங்க சேவை உண்டு, அவங்க உண்டுன்னு பாதுகாப்பா இருந்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து ஆனா இன்னொரு விஷயம் என்றால், உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க குழந்தைகள், உங்க பெண்ணோ, ஏன்னா நீங்க பெண்ணுன்றதுனால பெண்ணு தான் உங்களுக்கு சேவை செய்யும். இப்போ நீங்க படுத்த படுக்கை ஆயிட்டீங்கன்னா யார் பண்ணுவா? கணவன் கூட செய்ய முடியாது. பெண் குழந்தைகள் தான் செய்யணும் உங்களுக்கு பணிவிடையெல்லாம். அது வந்து பக்தர்கள் இங்க வந்து பெரிய பெரிய பிரபுபாதர் சிஷ்யர்கள், பெரிய ஆளுங்க, அவங்களுக்கு யாருன்னா ஆளை வச்சிடுறாங்க. நம்மள மாதிரி சாதாரணமான மக்களுக்கு உதவிக்கு ஆள் கிடைக்குமான்றது வந்து கேள்விக்குறி தான் மாதாஜி. பணம் இருந்தா வேலைக்காரி வச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அது இல்லாத பட்சத்துல யாரு வந்து இங்க எல்லா பக்தரும் ரொம்ப பிஸி பக்தர். பக்கத்துல ஒருத்தர் இவங்களுக்கு இந்த தேவை அப்படின்னும் போது சில நேரங்கள்ல நானே என்ன கூட நொந்துப்பேன். நான் நிறைய பக்தர்களுக்கு சேவை செய்ய முடியலையன்ட்டு. ஏன்னா காலையில 3 மணில இருந்து நான் ஓடுறேன். இப்போ ஒவ்வொரு பக்தர்களுக்கும் சேவைன்ட்டு இருக்கும். அவங்களுக்கு தெரியும் மற்ற பக்தர்களையும் நம்ம கவனிச்சுக்கணுன்றது முக்கியம்னால பண்ண முடியல இங்க. அந்த மாதிரி இங்க கிளாஸ், அங்க கிளாஸ், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த சேவை, டெய்டி சர்வீஸ்ல இருப்பாங்க, குக்கிங் சர்வீஸ்ல இருப்பாங்க, கார்லண்ட் சர்வீஸ்ல இருப்பாங்க, அப்படி ஓடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க குழந்தைகள் தானே உங்களை பார்க்கணும் இல்லையா? உங்களோட ஒரு அசிஸ்டன்ட் வைக்கணும். அப்படி வச்சுட்டு வரலாம். நீங்க இப்ப நீங்க இளமையா இருக்கிறீங்க, என்னால் தனியா இருக்க முடியும்னா எவ்வளவு நாள் தனியா இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருக்கலாம். இங்க பாதுகாப்பான சூழ்நிலைகள் சில இடங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒண்ணு செல்வாக்கும் வேணும், பணமும் வேணும். 2 விஷயமும் வேணும். அது 2 இல்லைன்னா இதை ஃப்ரீயா சுத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அதாவது இது தவறுகளை நான் சுட்டி காமிச்சேன். நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க உண்டு, அவங்க பக்தி உண்டு, அவங்க வானப்பிரஸ்த வாழ்க்கை உண்டுன்னு இருக்கக்கூடிய சில பெண்கள் இருக்கிறாங்க. வயசானவங்க வெள்ளை புடவை தான் கட்டிப்பாங்க. அவங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு முக்கியமான சில பக்தர்களோட சங்கத்தோட அவங்க பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். பாதுகாப்பற்ற பெண்களும் இருக்கிறாங்க, பாதுகாப்பான பெண்களும் இருக்கிறாங்க. அதையும் நான் இருக்கணும் சொல்லல. இல்ல மாதாஜி, இருக்கிற இடத்துல நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன் மாதாஜி. பெண்கள் பாத்துக்குவாங்க. 2 நல்லது. அது அந்த முடிவு 2 சரியான பொண்ணுங்க முடிவு. தான் எனக்கு. 2 பொண்ணுமே சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீ எங்கேயும் போகாதம்மா, நாங்க உங்களை பாத்துக்கிறோமா அவ்வளவுதான், சொல்றாங்க. அவ்வளவுதான். அது ரொம்ப நல்லது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நல்லது. மாதாஜி, ம், ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேக்குது. மாதாஜி, சொல்லுங்க. இப்ப வந்து ஒரு டிவோட்டி வந்து மாதாஜி ஒரு நான் டிவோட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா அது எப்படி வந்து ஒரு சிக்ஷா குருவா இருக்கட்டும், மத்த பக்தர்களா இருக்கட்டும், எப்படி வந்து அவங்கள நீங்க விட்டுட்டு வந்துருங்க, உங்களால பக்தி பண்றதுக்கு முடியலன்னா எப்படி வந்து அந்த கல்யாணம் பண்ணின அந்த பையனை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து நம்ம இஸ்கான்லயே சொல்றாங்களே, அது எப்படி மாதாஜி சொல்றாங்க? அப்படி சொல்லக்குள்ள இஸ்கான் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் தானே வருது.
அதாவது புருஷன் இப்ப இது லெக்சர்ல கூட ஒரு 2-3 நாள் லெக்சர்ல முன்னாடி கூட புருஷன் வந்து தவறானவனாக இருந்தால் அவனை கைவிடலான்னு சாஸ்திரமும் சொல்லுது. ஆனா இத வந்து ஆச்சாரியர்கள் எப்படி அணுகுறாங்கன்னா, ஆஹ் தவறானவனா இருந்து நீங்க அவனை கைவிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு மறுமணம் கிடையாது, வேறு ஆண்களுடைய துணை இல்லாமல் உங்களால வாழ முடியும் அப்படின்னா தான் அதை செய்யணும். அப்படி செய்யும்போது நீங்கள் ஒரு விதவை கோலத்தை எடுக்கணும்னு சொல்றாங்க. விதவை கோலத்தை எடுத்து ஒரு சன்னியாசி மாதிரி நீங்க வாழணும் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் இருக்கு. ஆனா பெரும்பான்மையான விஷயங்கள்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த கொடுமை பண்ற அபக்தனை விட்டுட்டு கைவிட்டுட்டு விவாகரத்து பண்ணிட்டு இங்க வந்து மறுமணம் செய்து கொள்கிறார்கள், இல்ல வேற ஆண்களுடைய துணையோட வாழறாங்க. அது மிக மிக தவறு. அதுக்கு தான் வந்து பரவாயில்ல நீங்க அபக்த கணவனோடயே வாழுங்க, ஏன்னா மறுமணம்ன்றது ரொம்ப தவறான ஒண்ணு. உனக்கே அந்த பெண்ணுக்கே வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால நீங்க அவனோடய வாழுங்கன்னு சொல்றதுதான் நல்ல கவுன்சிலிங். இது வந்து என்னன்னா கேஸ் மாறுபடும். ஒரு ஒருத்தருக்கு இந்த சூழ்நிலையில இந்த பதில், அந்த சூழ்நிலையில அந்த பதில், அப்படி மாறுபடலாம். ஆனா இப்ப பொதுவான ஒரு தீர்வை நான் இங்க கொடுக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பெரிய கொடுமைகள் நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமுதாயத்துல வந்து சைக்கோபேத் அப்படின்னு சொல்றாங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட கொடுமையான நபர்கள் நிறைய வந்துட்டாங்க. இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி சிகரெட் சூடு எடுத்து வைக்கிறது, எச்சத்தை போறது, என்னென்னவோ பண்றாங்க. அந்த மாதிரி உண்மையாக ஒரு பெண்ணுக்கு நடந்துடுச்சுன்னு வச்சுங்க, உண்மையாகவே அவ கொடுமையை அனுபவிச்சாருன்னும் போது அங்க நம்ம வந்து இல்ல நீ அவனோட தான் வாழணும் போது அவளுக்கு மரண தண்டனை மாதிரி ஆகுது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள்ல தீர்வுகளை மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே உண்மையான அறிவுரைனா, அவன் பண்ற ஒரு அபக்தன் ஆனா அவன் நல்லவன் வச்சுக்கோங்க, அவன் பக்தி பண்ணல ஆனா அவன் நல்லவன்றதை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா, நான் சொல்லிடுவேன் நிறைய பேருக்கு அபக்த கணவர்கள், ஆனா இவங்க பக்திக்கு அவங்க தடையே சொல்றது கிடையாது. இவங்களுக்கு தேவையான பணம் காசு வசதி எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்ப நான் சொல்லுவேன் வாய முடின்னு வாழு, நல்ல புருஷன். அவன் பக்தி பண்ணல பரவாயில்ல, உன்னை அனுமதிக்கிறான்ல, அழகா வாழு. வேற விஷயத்த பத்தி யோசிக்காத, பேசாம இரு சொல்லியிருக்கேன். ஆனா அதை விட்டு வர சொல்ற அட்வைஸ் நல்ல அட்வைஸ் இல்லை. பொதுவா ரொம்ப கொடுமை பண்றான், அவனே ஒரு கிரிமினலா இருக்கிறான், சைக்கோபேத்தா இருக்கிறான் போது வெளியே தான் வந்து ஆகணும். அந்த மாதிரி ஒரு நபருக்கு நபர் இந்த தீர்வுகள் மாறலாம். அதனால நான் இப்ப யாரு எந்த தீர்வை எப்ப கொடுத்தாங்க, எது தவறு எது சரின்னு நான் இப்ப சொல்லவும் முடியாது. புரியுதா உங்களுக்கு? மதஜி ஹரே கிருஷ்ணா, புரியுது மதஜி. அததான் மதஜி, இப்ப அந்த ஒரு கரெக்டான தீர்வை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு சில டிவோட்டிஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே எடுத்த உடனே விட்டுட்டு வந்துருன்னு சொல்றது வந்து தப்பு தானே மதஜி? அவரு எல்லா ஹெல்ப்புமே பண்றாரு, குழந்தையும் சம்டைம்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து யோசிக்காம விட்டுட்டு வர்றது அப்படிங்கறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தானே அது. பொதுவா நம்ம வந்து சேர்ந்து வாழறதுக்கு தான் சொல்லணும். நான் விவாகரத்தை தவிர்க்கலாம்னு சொன்னேன்ல, ஏன்னா பெண்களுக்கு மறுமணமே கிடையாது, பெண்களுக்கு மறுமணம் கிடையாது, மறுமணம் கிடையாது. இவ்வளவு படிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க, அப்புறம் அதை மட்டும் எப்படி அதை வந்து லூஸ்ல விட்டுறாங்களே, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து ஈஸியா சொல்றாங்களே அப்படின்னு கேக்குறேன். அது தப்பு மாதாஜி. 2ஆம் திருமணம் பெண்களுக்கு கிடையாது, அவ்வளவுதான். ஆனால் அதை செய்யறோம், நானே சொல்றேனே, நானே செஞ்சிருக்கேன். ஏன்னா அதுக்கான காரணத்தை நான் திருப்பி சொல்றேன். ஒரு இளம் பெண்ணை இப்ப 20 வயசுல அவ டைவர்ஸ் பண்ணிட்டா, 20 வயசுல விதவை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண் வாழ்நாள் முழுக்க இந்த சமுதாயத்துல தன் புலநடக்கத்தை பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அது எல்லாருக்காகவும் சாத்தியம் கிடையாது மாதாஜி. எல்லாரும் நாங்களே எங்க வீட்டுல அப்படிதான் மாதாஜி. எங்க அண்ணன் வந்து இறந்து போயிட்டாங்க, 1.5 வருஷம் தான் இருந்தாங்க கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை. அந்த எங்க அன்னைக்கு வந்து 21 வயசுதான் ஆணுச்சு. அப்புறம் மறுமணம் பண்ணிக்க சொல்லிட்டோம், நீ குழந்தைய நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டாங்க. பட் ஆனா நீங்க சொல்லுவீங்களே இவங்க வந்து தனியாதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்தா அவங்க வந்து தனியாதான் இருப்பாங்கன்னு, அது வந்து அவங்களோட விஷயத்துல வந்து அது வந்து உண்மையா இருந்துச்சு. 2-3 வருஷம் கழிச்சு செகண்ட் மேரேஜ் பண்ணி கொடுத்தா அந்த பையனும் இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு சில அதை ரியலைஸ் பண்ணினேன், ஆஹா இதுதான் போல இருக்கு, இவங்க இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு
அப்ப வந்து அப்படின்னு அப்ப நினைச்சுக்கிட்டோம். அந்த சமுதாயத்துல நாம வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ தாங்க கத்துக்கோ. ஒரு சில ஆஹ் கெட்ட குணங்கள் எல்லார்கிட்டயும் இருக்குது. எனக்கு ஆஹா தெரிஞ்சு இது ஒரு என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். ஒரு வெளிநாட்டு பெண், அவளுக்கு 4 குழந்தைகள். அஹ், வளர்ந்த குழந்தைகள், சின்ன குழந்தை கிடையாது, வளர்ந்த குழந்தைகள். கணவன் நல்ல கணவன், நான் கண் கூட பாக்குறேன். இவளை வந்து கோயில்ல எட்டுன்னு வந்து விடுவான், கூட வருவான். அவனுக்கு படிக்கலாம் தெரியாது, பகவத்கீதை எல்லாம் படிக்கல. ஆனா சும்மா வந்து அவளை திருப்திப்படுத்தணும்னு கூட வந்து நிப்பான். அவன் பக்தன் இல்லை, அவனை நான் விடுறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், "இது தப்பு. அவன் உனக்கு ஒத்துழைக்கிறான்ல, நல்லாவே இருக்கிறான், ஏன் அவனை விடுற அப்படின்னு. நீ இந்தியன்ல, நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னா." அப்புறம் பார்த்தா நான் எவ்வளவோ சொன்னேன், இது நல்லது இல்ல, வேண்டாம், இதை செய்யாத ப்ளீஸ். நீ வேற பிராமின் தீட்சை பெற்ற பெண், நீ பிராமின் தீட்சைன்ற, பிராமின் தீட்சைனா என்னன்னு தெரியுமா, வேண்டாம் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன். நீ இந்தியன், நீ இப்படிதான் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழவன், இஸ்கான்ல இருக்கிற பெரிய பணக்கார கிழவனோ இல்ல பிரபுபாத் சிஷ்யரோ, அவனை கையில பிடிச்சின்னு அப்படி அந்த பிரபுபாத் டிசைப்பிளோட மனைவி, அது ஒரு பிரஸ்டீஜ் இஸ்கான்ல, அப்படி சுத்துது. அதாவது இங்க மக்களை ஏமாத்தலாம், அங்க கடவுளை ஏமாத்த முடியாது. அந்த 4 குழந்தைங்க என்ன நினைக்கும் தாயை பத்தி, அதுங்க நடுத்தெருல நிற்கும். ஏன்னா அந்த குழந்தைகளை செட்டில் பண்ணும்ல, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுங்களுக்கு பொறுப்பா நிக்கணும். அதெல்லாம் இல்லை. இது மிகப்பெரிய தவறு. நம்ம வந்து இது வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 20 வயசுல ஒரு பொண்ணு, நாங்க அதுக்கு என்ன பண்றோம், ஜாதகத்தை பார்ப்போம். இந்த பெண்ணுக்கு மறுமணத்துல வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து அந்த மாதிரி ஒரு கருணையான ஒரு முடிவு. ஏன்னா அவ தனியாவே இருந்தாள்னா நிறைய ஆண் மகன்களை தடம் பொருளை செய்ய வைப்பா. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் பெல்ட்டி அடிச்சிருக்காங்க டைவர்சி பெண்களால. பெரிய பிரம்மச்சாரி, டாப் லெவல் பிரம்மச்சாரி எல்லாம் போய் டைவர்சி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. பா நீ பியோர்ப்பா, நீ உன் பியோர் பொண்ணு தானே கட்டிக்கணும். நம்ம டைவர்சி பொண்ணு பணக்காரி, கோடி சொத்துல வரா, நான் போய் எங்க போய் வேலை தேடுறது? இதெல்லாம் சரியில்லை. அது அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால மென்டருங்க வந்து ஜாகிரதையா கைடன்ஸ் பண்ணணும். தப்பான கைடன்ஸ் கொடுத்தோம்னா சமுதாயத்தை நாமளே கெடுக்கிறோம். இந்த சமுதாயத்தை நாமே கெடுக்கிறோம். அதுக்கு நாம கருவி ஆயிடக்கூடாது, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால ஒரு நல்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய பொண்ணு, அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா அப்படின்னு சொல்லி பிரிக்காமல் குடும்பத்தை சேர்க்கணும். நிறைய பேர் குடும்பத்தை பிரிக்கிறாங்க, உடனே சுலபம் இல்ல, டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்றது. அது மிகவும் தவறு. நாம வந்து கேஸ்க்கு கேஸ் பார்த்துதான் நம்ம வந்து தீர்வை தருகிறோம். வேற ஏதாவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே எஸ் மாதாஜி, கேளுங்க. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கேளுங்க. மாதாஜி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப என் குடும்பத்துல நான் வந்து போன் இல்ல. இப்ப வெளியில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட கதைக்கிட்டே சொல்றாங்க, உனக்கிட்ட போன் இல்ல, உனக்கு ரோடு தெரியல, உனக்கு பேங்க்ல போனா என்னென்ன செய்யறோம்னு தெரியல, வாட்ஸ்அப் பார்க்க மாட்ற அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த ஒரு கிண்டலாவும் ஒரு தாழ்வாத்தன மாதாஜி எடை போடுறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரேம பூர்ண பரமேஸ்வரி சொல்லுங்க மாதாஜி, மாதாஜி. நான் வந்து மகாராணி மாதிரி இருக்கிறேன். ஏய், நான் 3 பிள்ளைய பத்தி இருக்கிறேன், என் புருஷன் இருக்கிறான், 4 பேர் இருக்கிறாங்க. நான் மகாராணி மாதிரி நிம்மதியா வாழறேன். உங்களை மாதிரி நிம்மதி இல்லாம ரோட்ல திரியல. எனக்கு இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு பேசுங்க, பேசுங்க. நீ உண்மையா உங்க வாழ்க்கை நீ மகாராணி மாதிரி இருக்கிறீங்க மாதாஜி. நீங்க மாதாஜி நம்ம அதை அடிச்சு எல்லாம் பண்றாங்க மக்கள். உங்க குழந்தைகள் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவசியம்? நீங்க சுமங்கலி, நீங்க சொல்லுங்க. நான் சுமங்கலி, நான் தன்னிச்சையா இயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கற்பு கரிசியா வாழணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஆன்மீகவாதி, நான் ஆன்மீகத்துல முன்னேறணும்னு பாக்குறேன். ஆக்சுவலா இத வந்து நீங்க குறையா எடுக்கக்கூடாது. இதுல இருக்கிற பாசிட்டிவ் பாருங்களேன். 4 பேர் உங்களுக்கு பாடி கார்டு மாதாஜி. எப்படி இருக்கிறாங்க? நீங்க ராணி, நீங்க அது சந்தோஷமா நினைங்க. சரி சரி மாதாஜி, இப்ப நம்ம அவங்க கிட்ட நம்ம இதை ஆர்கியூ பண்ணி, இல்ல பொண்ணுனா நீங்க, அவங்க வந்து 2 பொண்ணு வச்சிருக்காங்க, அப்ப அவங்க வந்து என்கிட்ட இதைத்தான் மாதாஜி ஆர்கியூ பண்றாங்க. நியூஸ் பேப்பர்ல வர யூடியூப்ல எல்லாம் வருத்தி பாருங்களேன், கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணாங்க, அதெல்லாம் காட்டுங்க, சொல்லுங்க பாருங்க இப்ப என்ன நடக்குது பொண்ணுக்கு பாருங்க. நிறைய 2-3 கேஸ் நீங்க பார்த்து பேசுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்க
ஓ, அதுதான் பெரிய மாதாஜி. பெரிய மாதாஜி, படிப்பு படிச்சுட்டு பாருங்க எப்படி ஆகுது பொண்ணுங்க கதை. சரி மாதாஜி. இப்ப நம்ம வெளியில போறோம். நான் 3 பையங்க வச்சிருக்கிறேன். மூத்தவருக்கு இன்னும் 2-3 வருஷத்துல நான் பொண்ணு பார்க்கணும். நான் போற இடங்கள்ல எல்லாம் சில பொண்ணுகளை பக்தர்களும் சரி, பக்தர் இல்லாதவங்களும் சரி பார்த்தா மாதாஜி, அந்த பொண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா, கேக்குறேன். மாதாஜி, அந்த பொண்ணுங்க தலைய விரிச்சு போட்டிருக்காங்க. போனை பார்த்துட்டு பல்ல நமக்கு இழிச்சு ஏத்த மாதிரி சிரிக்கு. நம்மளுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்க ஏன் அதெல்லாம் கவலைப்படுறீங்க? மாதாஜி, இப்ப இது ஒரு குறையா நம்ம கதைச்சா அதை சொல்றாங்களே மாதாஜி. இப்ப எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க. கிடைக்கும் போன் பா கிடைக்கும். நான் உங்களுக்கு காட்டுட்டா ம், காட்டுட்டா கோடு போட்டா தாண்டாத பொண்ணெல்லாம் இருக்கு இருக்கு. சொன்னா ம், புரிஞ்சுக்கிற பொண்ணுகள்லாம் இருக்கு. நம்ம அதுக்கு தானே பிரச்சாரம் பண்றோம். கற்புடைய ம். பெண்கள் இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்ப என்னுடைய குருதேவர் இதை பத்தி பேசுன்னு சொன்னாரோ அப்ப எனக்கு பயம்தான் வந்தது. ஏன்னா இதை பத்தி பேசின பெரிய தலைவர் ஒருத்தரை இங்க மாயாப்பூர்ல அவரை பாகவதம் கிளாஸே கொடுக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் விவாகரத்து பண்ணக்கூடாது, பொண்கள் அடக்கமா இருக்கணும், அதெல்லாம் பேசினார். பியோர் டிவோட்டி அவர். மிகப்பெரிய அவர்கிட்ட மகாராஜுங்கெல்லாம் சமஸ்கிருதம் படிக்கிறாங்க, அந்த அளவுக்கு தூய்மையானவர். அவர் நான் மாயப்பூருக்கு வரும்போதே சொன்னார், மாதாஜி நீங்க இங்க இருக்கிற மாதாஜிங்களெல்லாம் சரி பண்ணணும் அப்படி இப்படின்னாரு. நான் பார்த்தேன், இங்க சரி பண்ணோம்னா நான் இறங்கினா என்ன தூக்கிடுவாங்க. அவரை தூக்குனாங்கல்ல, இது மாதிரி என்ன தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி பேசாம நான் உண்டு என் பக்தி உண்டு அப்படிதான் இருந்தேன். ஆனா படிப்படியாக மகாபிரபுனுடைய கருணையினால பிரச்சாரத்துல ஈடுபட்டேன். பிரச்சாரத்துல ஈடுபடும் போது என்னுடைய குருதேவர் ஸ்பெசிபிக்கா சொன்னார், பெண்களுக்கு பிரச்சாரம் பண்ணு, அது கற்பை பத்தி பேசு அப்படின்னு சொன்னாரு. அப்படி இப்போ சமீப காலத்துல தான் நான் இதை ஆரம்பிச்சேன். ஒரு 2 வருஷமா தான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அது ஆங்கிலத்துல பேசினேன், அப்புறம் ஹிந்தியில பேச ஆரம்பிச்சேன். பிரபல்யம் ஆகுது. நிறைய பெண்கள், மாதாஜி நீங்க சொல்ற மாதிரி யாரும் எங்களுக்கு சொல்லி தரல, நீங்க சொல்றத நாங்க கேட்க தயார், அதனால நீங்க கைட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு, நான் எவ்வளவு இருக்கிறாங்க அத்தகைய பெண்கள் எத்தனை பேருன்னு தனியா பட்டியலிட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட 350 பெண்கள். கணக்குல வராது எவ்வளவு இருக்கு. 350 பெண்கள் தனிப்பட்ட முறையில என் வாட்ஸ்அப் சாட்டிங்ல நீங்க சொல்றத நாங்க கேட்கறோம்னு சொல்றாங்க. ஒரு ஏரியால வேறு வேறு பட்ட தலைவர்களுடைய குருமார்களுடைய சிஷ்யர்கள் இருக்கிறாங்கம்மா. நீ சொல்ற மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க. வட இந்தியாலையும் இருக்கிறாங்க, தென்னிந்தியாலையும் இருக்கிறாங்க. மாதாஜி நீங்க சொல்றதெல்லாம் எங்களுடைய நன்மைக்கு. பல பெண்கள் மாமியாரோட சண்டை போறதை நிறுத்திடுச்சுங்க. பல பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், வேலையை இப்ப ₹1,00,000 சம்பாதிக்கிற பெண்கள்லாம் வேலையை விட்டு வீட்டுல உட்காந்து இருக்கிறாளுங்க. டாக்டருக்கு படிச்சுட்டு நான் வேலைக்கு போக மாட்டேன், இருக்கிறத கஞ்சோ கூழோ குடிக்கிறேன், பரவாயில்ல, என் புருஷன் கம்மியா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, அதுல நான் வாழறேன்னு முடிவு எடுத்த பெண்கள்லாம் இருக்கிறாங்க. நான் காட்டுவேன், வாங்க காட்டுறேன். அதனால நீங்க நம்பிக்கை விடக்கூடாது. ஏன் நம்பிக்கை விடுறீங்க? நமக்கு நம்முடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி குழந்தை நமக்கு வரும். ஏன் வராது? நீங்க இல்லையா? நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மாதாஜி. மாதாஜி, இப்ப அப்படி கதைக்கிறவங்க கிட்ட நம்ம இப்ப அவங்க பொண்ணு குழந்தை வச்சிருக்காங்க, ஒழுங்கா வளர்க்கல, அப்ப அதை நம்ம கதைக்கலாமா மாதாஜி? அவங்ககிட்ட சொல்லலாமா அந்த சந்தர்ப்பம் விஷயங்கள்? வரும்போது சந்தர்ப்பம் வரும்போது அப்படியே வாழைப்பழத்துல ஊசி அரைக்கணும். சந்தர்ப்பம் வரும்போது சந்தர்ப்பத்துக்காக காத்துன்னு இருக்கணும். அதுக்குதான் சொல்லி தரேன். ஒரு முறை ஒரு கோயில்ல ஒரு பொண்ணு இந்த ஜட்டி மாதிரிதான் இருந்தது, பாவாடை, ஃபுல் கால் தெரியுது, தலையை முழுக்க விரிச்சு போட்டு வந்தது. அப்போ அந்த கோயில்ல இருந்த மாதாஜிங்கெல்லாம் பயப்படுறாங்க, இப்படி வந்திருக்குதே இந்த குழந்தை அப்படின்ட்டு. ஏன்னு சொன்னாங்க. சரி எனக்கு என்னன்னா வரட்டும், என்னன்னா பண்ணட்டும் அந்த பொண்ணுன்னு போயிட்டு அழகா கூப்பிட்டு, அது ஹிந்தியில பொண்ணை பேட்டா அப்படின்வாங்க. பேட்டான்னா மகனேன்னு அர்த்தம். சும்மா அது ஒரு செல்லம்மா கூப்பிடுறது. அந்த மாதிரி கூப்பிட்டேன். அந்த பொண்ணு உடனே மயங்கிடுச்சு. என்ன மாதாஜி அப்படின்ச்சு. பேட்டா நீ இந்த மாதிரி கோயில்ல பாருமா, சன்னியாசிங்க இருக்கிறாங்க, பிரம்மச்சாரிங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பொம்பளைங்களை இப்படி பார்க்க கூடாது, நீ இந்த மாதிரி வரலாமாம்மா, தலையை வேற விரிச்சு விட்டு இருக்கிறியம்மா, நாங்கெல்லாம் பாருமா முற்றி கட்டின்னு இருக்கிறோம், இந்த மாதிரி தலையை விரிச்சு விட்டா பேயின்னு நினைப்பாங்கம்மா, நீ தயவு செய்து நீ மற்ற கிளப்புக்கு போவ, எங்கன்னா போவல்ல, அங்கெல்லாம் இப்படி போ, பரவாயில்ல, ஆனா கோயிலுக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் நீட்டா துணி போட்டுன்னு வந்துடுறியா அப்படின்னு. நான் அவ்வளவுதான் அந்த பொண்ணு வாழைப்பழத்துல ஊசி ஏத்தி கொடுத்தேன். அத மாதிரி நம்ம எப்ப சமயம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ
அப்போ அதுங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி துணி மாட்டிக்கின்னு நீ தீட்சை குரு மகாராஜ் வந்தாருன்னா இப்படி போக முடியுமா? சில பேர் குருக்கு முன்னாடி அப்படித்தான் இருக்கிறாங்க. அதை நான் என்ன பண்றதுன்னு தெரில. குருக்கு முன்னாடி துப்பட்டா போடாம போறாங்க. துப்பட்டா எப்போதுமே போடணும். பெண்களா இருக்கிற நீ வந்து இப்போ புடவை கட்ட மாட்டேன்ற, சுடிதார் தான் போடுவேன், ஓகே போட்டுக்கோ. அட்லீஸ்ட் சுடிதார் ஓகே, எல்லாத்தையும் மறைக்குது, ஒத்துக்கிறேன் நான். ஆனா அது மேல ஒரு துணியை மாட்டிக்க, ஏன் அது பண்ணாம இருக்கிற? அதெல்லாம் நம்ம சொல்லணும். சொல்லுங்க, பக்குவமா சொல்லுங்க, சமயம் பார்த்து சொல்லுங்க. மாதாஜி இப்ப பக்தர் அல்லாதவங்க நான் சொல்றேன் மாதாஜி. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி ஒரு இருக்கா, என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், 2 குழந்தைய வச்சிருக்காங்க, நீங்க 2 சொல்லுங்க பொன் குழந்தை. சொல்லுங்க. இந்த மாதிரி இப்ப ஒரு படம் சொன்னேன்ல, பெண் பாதி ஆடை பாதி, அந்த படத்துல வர கதையை சொல்ற மாதிரி சொல்லி வாழைப்பழத்துல ஊசி இறக்கிடுங்க. அவன் சொல்றான், அந்த வில்லன் சொல்றான், இது மாதிரிலாம் நீங்க திரி வச்சுதான் நான் ரேப் பண்றேன்னு சொல்றான். அதனால துணி ஒழுங்கா போடணுமா, காலம் கெட்டு இருக்குதுமா, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேச கத்துக்குங்க. அப்படியாவது உள்ள இறங்குதா பார்க்கலாம் விஷயம். மருந்தை எப்படியாவது கொடுத்துதானே ஆகணும் நோயாளிங்களுக்கு, இல்லைன்னா நோய் பரவிடுமே. இந்த நோயாளிங்களுக்கு எல்லாம் மருந்தை பக்குவமா ஆடி பாடி கொடுத்துருங்க. ஓகே மாதாஜி. அப்ப அவங்க என்னையத்தான் இலக்காரப்படுத்துவாங்க மாதாஜி, அப்படியே டவுன் ஆக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வரும்போது தெரியும். அது ஈஸி தான், ஈஸி தான். இப்ப இந்த கதறி அழுதுங்க பாருங்க, யூடியூப் எல்லாம் போய் பாருங்களேன். நிறைய தினமும் ஒரு சிலது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். டெல்லியில ஒரு பொண்ணு, அப்புறம் இங்கே ஒரு பொண்ணு, கல்கத்தால ஒரு பொண்ணு, அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க சிலதெல்லாம் தினமும் நடக்குது. சிலது வந்து அரசியல்வாதிகள் ஊதி ஊதி பெருசாகிடுவாங்க. பொள்ளாச்சியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க, போய் கண்டுபிடிச்சிட்டான் ஒரு நியூஸ் பேப்பர்காரன். அது பார்த்தா பெரிய அரசியல்வாதிகள் மகன்கள் பண்ற வேலை. அதுங்க அந்த பொண்ணுங்கெல்லாம் அழுது, அண்ணா விட்டுடுங்கன்னா நிர்வாணமாக்கி போட்டோ எடுத்து விட்டானுங்க. இதெல்லாம் நடக்குது இல்ல, அதெல்லாம் காட்டுங்க, இது பாருங்க உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு நம்ம குழந்தைக்கு நடக்காது அப்படின்னு தைரியமா இருக்க முடியுமா என்ன? நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும், அவன்லாம் பாதுகாக்க மாட்டான். அது சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, ஜாக்கிரதை அப்படின்னுங்க. எப்ப சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு சொல்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. பாதுகாக்கப்பட வேண்டிய குழந்தைகள் பாதுகாக்கப்படும். அதுக்கு நல்ல காலம் இருக்கணும், கேட்கணும், நம்ம முயற்சி பண்ணுவோம். நான் நினைச்சேன் இந்த முயற்சியில ஒண்ணுமே பலன் வராதுன்னு நினைச்சேன். ஆனா பலன் வருது, பலன் வருது. நாம சொல்ற விதத்துல இப்ப ஒரு பெரிய இளம் பெண்கள் கூட்டம் என் பின்னாடி சுத்துது. மாதாஜி நீ சொல்லு, நாங்க தாண்டல, நீ கோடு போட்டு நான் தாண்டலன்னு சொல்ற பொண்ணுங்கள்லாம் இருக்கு. இப்ப எனக்கே ஆச்சரியம். ஓகே, அப்ப பக்தியை எந்த குழந்தை எடுத்துக்குதோ, 16 மாலை ஒரு குழந்தை ஜபம் பண்ணுதுன்னா அது கண்டிப்பா இந்த லைனுக்கு வரும். அதுங்களுக்கு யாரும் சொல்லல. ஏன்னா அவங்க மென்டருங்களே, ஒரு பொண்ணு எனக்கு எழுதுறா வாட்ஸ்அப்ல, மாதாஜி இங்க வந்து மென்டரே சொல்றா, புருஷனை நல்லா உதைக்கணும், வேலை செய்ய சொல்றான்னா அவனை நீ எதிர்த்து பேசணும், எதிர்த்து பேசலைன்னா அவனுங்களுக்கு மூளையில உரைக்காது, இப்படிலாம் லெக்சரே கொடுக்குதான் ஒரு லேடி. மாதாஜி நீங்க சொல்றது வேற, அவங்க சொல்றது வேற, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. நான் அந்த கிளாஸ்ல இருந்து எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிலாம் பாருங்களேன், மென்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்புறம் ஆனா அந்த குழந்தைக்கு தெரியுது இவங்க நல்லது சொல்றாங்க, ஒத்து போனோம். ஒரு சூழ்நிலையில ஒரு பொண்ணுக்கு வந்து அவ பக்தை, கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனும் வரப்போறவனும் பக்தன். ஆனா அந்த கணவனுடைய பேரண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கிடையாது. இப்போ அவன் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் வந்து வெளிநாட்டுல வேலை செய்யறான். அதனால இந்த பொண்ணை கூட்டின்னு போக முடியாது, இவளை இங்க விட்டுட்டு அவன் மட்டும் போகணும். அப்ப அவளை எங்க விடுவான்? அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு வீடு பார்த்து அங்க வச்சுட்டு போறேன்னு சொன்னான். ஆனா மாமியார் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அது எப்படி மருமவளை தனியா வச்சுட்டு போவேன், என்கிட்டயே விட்டுட்டு போ. ஆனா நான் வந்து நான்வெஜ் சமைப்பேன், நான்வெஜ் சாப்பிடுவேன், எல்லாம் நடக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன கேட்டா நான் என்ன பண்ணிட்டோம், மாமியாரோட தான் இருந்தாகணும். நீ உனக்குன்னு தனி பாத்திரம் வச்சுக்கோ, தனியா நீ சமைச்சுக்கோ. முதல்ல அழுதா புரண்டா, அப்புறம் நான் உன் பொண்ணு, நீ சொல்றதுதான் நான் கேட்பேன். மாமியார் மாமனார் தான் அம்மா அப்பா கல்யாணம் ஆன பிறகு. அதனால அவங்க எப்படின்னா போட்டோம், நான் அங்கிருந்து முயற்சி பண்றேன் அவங்களெல்லாம் மாத்துறதுக்கு. நான் மட்டும் என்னை பாதுகாக்க அதுக்கு உரிமை உண்டு. அவங்க சொல்லிட்டாங்க, நீ மட்டும் உனக்கு தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது நீ உன் பொண்ணு, நான் அவ சொல்றா வட இந்திய பெண், நான் உன் பொண்ணு, நீ சொல்றத நான் கேட்பேன், நான் மாமியாரோடய வாழறேன், நீ சொல்லிட்டல்ல நான் கேட்கறேன். அதனால நீங்க ஒரு நல்ல பக்தர் ஆகுங்க, நல்ல பிரச்சாரம் செய்யுங்கள், காப்பாற்றுங்கள்,
பெண்களை காப்பாற்றுங்கள். வேற ஏதாவது கருத்துக்கள்? முடிந்த வரைக்கும் நம்ம இந்த இயக்கத்துல இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பை தருவோம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. நீங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி கொடுங்க மாதாஜி. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி மத்தவங்களுக்கும் அதை செய்யறோம் மாதாஜி. எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா உந்துதலா இருக்கும். ஓ இது தப்பு. ஏன்னா நாமளும் மனசுல கோயில்ல நினைக்கிறதுதான் மாதாஜி, பெரிய பெரிய ஆடுறாங்க இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனா நம்ம அப்ப போறோம், அவங்க அளவுக்கு சீனியர் இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு சொல்ல தயக்கமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம கண்டிப்பா பணிவா சொல்லணும், பணிவா சொல்லி அதை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு தோணுது மாதாஜி. நீங்க தொடர்ந்து அப்புறமா சான்ஸ் கிடைக்கும் போது அதுல இருக்கிற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஆர்டர் தான் நம்ம இயக்கம், கரெக்ட் தான். ஆனா நான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய போட்டோஸ்ல எங்கேயுமே ஆர்டர் பண்ண பாக்கலையே. யூஸ்ஃபுல்லா இருக்கு மாதாஜி. நீங்க சொல்லி கொடுங்க மாதாஜி. நாங்களும் இப்ப சொல்லி கொடுக்குறீங்கல்ல மாதாஜி, இந்த மாதிரி இந்த பாயிண்ட சொல்லணும். ஆனா அத வாழைப்பழத்துல ஊசி ஏத்த மாதிரி சொல்லணும்னா இப்ப நம்ம சந்தர்ப்பத்துக்கு காத்திருக்கணும்னு சொல்றீங்கல்ல மாதாஜி. அப்ப அதெல்லாம் நாங்க திரும்ப திரும்ப கேட்கும் போது மனசுல பதியும். சோ நாங்களும் அந்த சந்தர்ப்பத்துக்கு காத்திருந்து நல்ல நேரத்துல அதை சொல்லி சக்சஸ்க்கு கொண்டு வரோம் மாதாஜி. லேடிஸ் பெண்கள் ஆட வேண்டாம் அப்படிங்கறது, அதன் மூலம் பக்தி தேவையில்லை. அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, ஒரு மாலை கொடுத்து டெய்லி ஒரு மாலை சொல்லுங்க, நான் உங்களோட சேர்ந்து கூட ஒரு டைம் ஒதுக்கி சொல்றேன் அப்படின்னு அவங்களை அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு செய்யணும். அதுக்கு உங்களுடைய இது எங்களுக்கு தேவை மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா மாதாஜி. அதுதானே ஒரு சேவையாக செய்து கொண்டு வருகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்றோம் மாதாஜி. கண்டிப்பா நான் செய்யறேன் மாதாஜி உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க. நான் இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, அதெல்லாம் அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி இப்போ உள்ள வாழ்க்கை நீங்க கொடுக்குற இந்த உபதேசங்கள் இருக்க, அவ சின்ன வாழ இருக்கா, அவ குழந்தைகள் எப்படி வரணும் போகணும், ரொம்ப நல்லா சொல்றேன் மாதாஜி. நான் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். என்னவோ கடவுள் கிருபையில அதை தாண்டி நான் வந்துட்டேன். அதனால இனிமே வர குழந்தைகளுக்கு நம்ம பேரம் பேத்தி எல்லாத்துக்கும் நம்ம அதை அட்வைஸ் பண்ணணும் மாதாஜி. அதான் சொல்லணும். ஆமா, ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம். உங்க காலில் விழும்ல, உங்க பேத்தி ஆஸ்திரேலியால இருந்து காலில் விழும்ல, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. கண்ணா ராஜா, வாழ்க்கையில ஒரு கணவன் தாமா உனக்கு, அது மட்டும் சொல்லிடுங்க. அது மட்டும் சொல்லுங்க, அது புரிச்சுக்கும். ராஜா உனக்கு ஒரு கணவனோட வாழு, அப்படியே சொல்லுங்க. இது சொல்ல வேண்டி இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிது, பரவாயில்ல 2 கட்டிக்கலாம் 3 கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்கான்லயும் அது மாதிரி நடக்குதுன்றதுனால அது பரவாயில்ல அப்படின்னு நினைக்குதுங்க. அது மட்டும் நீங்க சொல்லுங்க. காலில் விழுந்து வரும்போது ஒழுங்கா இருக்கணும், அடக்கமா துணி மாட்டிக்கணும், பக்குவமா இருக்கணும். படிக்கிறது, மெல்போர்ன்ல வேற படிக்கிறது, அதுங்கெல்லாம் ஆமா மெடிக்கல்ல வேற படிக்கிறது. அதுகளை என்னத்தை சொல்லி அவளை நம்மள காலில் விழப்போறது, பிறந்த நாள்னாலோ ஒரு இதுனாலோ பெரியவாளே விழலையே, அதுகளை எப்படி விழும். சரி இல்ல, பாட்டின்னு கட்டி பிடிக்கும்ல, அப்ப சொல்லுங்க. அந்த காலம் வந்தாச்சு கட்டி பிடிக்கிறதுலாம். அதுவும் இல்ல. ஹரே கிருஷ்ணான் பேசுதா, போன்ல பேசுதா? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அங்கங்க இருக்கும். அந்த பையன் இந்த ஊர்ல இருக்கான், அவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கா, அப்ப கூட எப்படி இருக்க, நீ தனியா இருக்கியே, என்ன பண்ற, ஒன்றும் கிடையாது மாதாஜி. இப்பெல்லாம் அது கிடையாது. கிருஷ்ணரை துணையா வச்சுட்டு நான் இருக்கேன். ஆனா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தாண்டி வந்துட்டுமே. நம்ம அந்த குழந்தைகளுக்கு எப்ப கிடைக்கிறதோ அந்த நேரத்துல நீங்க சொன்னதெல்லாம் இங்க அக்கம் பக்கத்துல யாருன்னா வருவாங்கல்ல, உங்ககிட்ட பேசுவாங்க. எல்லாரும் வருவா, அது வருவா, எல்லாரும் அந்த நேரத்துக்கு நமஸ்காரம். அப்ப சொல்லுங்க, இந்த கீதா மாதாஜின்னு ஒருத்தவங்க ஒரே ஒரு புருஷனோட தான் வாழ சொல்றாங்க, அதுதான் நாங்கெல்லாம் செஞ்சோம், நீங்களும் செய்யுங்க அப்படி சொல்லுங்க. ஏதோ ஒண்ணுத்த சொல்லணும்ல. இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது, இந்த புடவை நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எங்க லெக்சர்ல சொல்றாங்க, இது சொல்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி வாழைப்பழத்துல ஊசி இறக்கிடுங்க. எடுத்துக்கிறவங்க எடுத்து பயன்பெறுவார்கள். ஏன்னா பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்றாங்க. ஏன்னா பொண்ணு அப்படி தூக்கி விசிறி அடிக்க கூடாது. முக்கியமான ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கீங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நம்மள தாண்டி வந்தாலும் இனிமே வர குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். என்னைக்காவது யாராவது இந்த லெக்சர் எப்படியாவது குறுக்குல யூடியூப்ல சுத்தும் போது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும். எஸ் மாதாஜி.
நன்றி. ஹரே அமிர்த கிருஷ்ணா மாதாஜி, அமிர்த ஹரே வாயு கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. நீங்க எல்லாமே சரியா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு மாதாஜி. ஆனா இது நானு வயசானா கூட ஒரு பயம்தான் மாதாஜி எனக்கு. நம்ம பாதுகாப்பா ஒரு வீட்ல இருக்கோம், பையன் கூட சேஃபா இருந்தா போதும் அப்படின்னு வெளியில போறதே ரொம்ப பிடிக்கிறது இல்ல மாதாஜி. நன்றி. அது இருக்கு, அதெல்லாம் நிறைய நல்லது இடத்துல மாதாஜி. இருக்கு. தப்பா பாக்குறது, என்ன வயசானா கூட அந்த ஆண்களோட பார்வை வேற மாதிரிதான் இருக்கு மாதாஜி. அந்த அதான். மாதிரி நம்ம பாதுகாப்பா தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சரியா சரியா. சொன்னீங்க. இப்ப பொண்ணுங்களுக்கு நிறைய பார்க்கும்போது தோணுது மாதாஜி. ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் செக்அப் போனேன், அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு. ஒரு நைட்ல எப்படி நைட் ட்ரெஸ் போடுறாங்களோ, முக்கால்வாசி அது என்னன்னு தெரியல, இப்ப எல்லாருமே அது போடுறாங்க, ஒரு நைட் கீழே கவுன் அந்த மாதிரி. பேண்ட் டைட்டா ஒரு அரை டைட் பேண்ட், பேண்ட் முக்கா கூட பேண்ட் கீழ் ஒண்ணு போட்டு. போடல மாதாஜி, அது கூட போடல. மேல அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கு, மேல ஒரு முக்கால் வாசிக்கு ஒரு நைட்டி மாதிரி நைட்டி மாதிரி ஒட்டின ஒரு ஒரு ட்ரெஸ். ஆமா. இப்ப ஆஹ் அதெல்லாம் போடுங்க. அதை இது போட்டுடுறாங்க. ஆனா அது உடம்பு தெரியுது. ஒரே அது இது ஒரு ஃப்ராக் பேண்ட் தெரியுது. ம். பேண்ட் மாதிரி போட்டு மேல ஒரு சால் போட்டுக்கறலாம். அப்படி இல்லாம அப்படியே வர்றாங்க. இப்படிதான் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். அதான் துணி நல்ல துணி போடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நீட்டா அந்த அந்த நைட்டியே போடுற ஒரு நீட்டா கீழே காலை மறைக்கிற மாதிரி உள்ள உள்பாவடையும் போடுறது கிடையாது. அந்த மாதிரி ஆமா ஆமா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்ப ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குது மக்களுக்கு. மாடர்னா இருக்கிறோம், நவீனமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கேவலமா போறாங்க. எங்க முடியுதோ அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன் நல்ல துணி மாட்டின்னு வரக்கூடாதா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. எதனா சொல்லட்டும், பரவாயில்ல. அது நம்முடைய நன்மைக்கு தானே. அது சொல்ல முயற்சி பண்ணணும், யாரையாச்சும் பார்த்தா இனி சொல்ல முயற்சி பண்ணணும் மாதாஜி. ஒரு புரட்சியை உருவாக்குவோம். ஆமாமா. நன்றி. நன்றி. சரி, நன்றி. ஸோ நம்ம அடுத்த சனிக்கிழமை நம்முடைய வகுப்புல சந்திப்போம். ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பத்மாவதி மாதாஜி ஏதோ சொல்ல வந்தீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. நல்லா இருக்குது மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஹரே